بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிறேங்க, இங்கிட்ட இருக்கிறோம். பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே சத்தியம் ஜெயித்து சூனியம் தோற்று போனது என்ற தலைப்பு இன்றைக்கு பேசுவதற்குரிய தலைப்பாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். காரணம் என்னவென்றால், கடந்த 1/8/2014 அதாவது 2014 7வது மாதம் 31ஆம் தேதி சென்னை மண்ணடியிலே அமைந்திருக்கின்ற தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைமை காரியாலயத்தில் அகோரி மணிகண்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவரும் நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய பிரபல மார்க்க அறிஞருமான சகோதரர் பி ஜெயினுலாபுதீன் அவர்களுக்கும் இடையில் சூனியம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. இந்த ஒப்பந்தத்திற்கான ஒரு முக்கியமான பின்னணி என்னவென்றால், மார்க்க ரீதியாக சூனியத்தினால் யாருக்கும் எந்தவித பாதிப்பையும் உண்டாக்க முடியாது என்றும், அப்படி உண்டாக்க முடியும் என்று யாராவது நம்பினால் அவர்கள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் முஷ்ரிக்கீன்களாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இன்னொருவரை கடவுளாக ஆக்கியவர்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று கடந்த பல வருடங்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தவர்களில் மாற்று கருத்துள்ளவர்களால் முதன்மைப்படுத்தப்படக்கூடிய சகோதரர் பிஜே அவர்கள் ரமதான் மாதத்தில் இடம்பெற்ற ரமதான் மாதம் முழுவதும் அவர் தொடர்ச்சியாக 10 நாட்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற தலைப்பில் ஒரு உரையாற்றினார். அந்த உரையிலே சூனியத்திற்கு எவ்விதமான தாக்கங்களும் கிடையாது என்பதையும், அப்படி தாக்கம் இருப்பதாக நம்பினால் ஒரு முஸ்லிம் எப்படி முஸ்லிம் என்ற இடத்தை விட்டு முஷ்ரிக்காக மாறுவான் என்பதையும்
மிக தெளிவாக துல்லியமாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சகோதரர் பிஜே அவர்கள் தெளிவுபடுத்தினார். தெளிவுபடுத்துகிற அந்த வீடியோவில் ஒரு சவாலை விடுத்தார். அது என்ன சவால் என்றால், யாராவது சூனியத்தினால் தாக்கத்தை உண்டாக்க முடியும் என்று சொல்பவர்கள் தைரியம் இருந்தால் எனக்கு சூனியம் செய்து காட்டுங்கள். சூனியத்தினால தாக்கத்தை உண்டாக்க முடியும்னா பிஜே என்ற எனக்கு சூனியத்தை செய்து காட்டுங்கள், அதனால் நான் பாதிக்கப்பட்டால் 50 லட்சம் பரிசு தருவேன் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு ரமலான் மாதம் முழுவதுமாக தமிழகத்தினுடைய பிரபல தொலைக்காட்சிகளில் ஒன்றான மெகா தொலைக்காட்சியில் ரமலான் மாதம் 30 நாட்களும் இந்த கட்டிங் மட்டும் திரும்ப திரும்ப ஒளிபரப்பப்பட்டது. எனக்கு சூனியம் வச்சு காட்டுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் நான் தருவேன், தலைமுடி வேணும்டா தருவேன், சீப்பு வேணும்டா தருவேன், எதையெல்லாம் கேட்பீங்களோ அதை எல்லாத்தையும் தருவேன், அப்படி செஞ்சு பாதிப்பை உண்டாக்கினீங்கன்னா 50 லட்சம் பரிசும் தருவேன் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் நாடு முழுவதும் பிஜேயினுடைய இந்த சவால் இந்தியா முழுவதும் தமிழ் மொழியில், அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா போன்ற வேற்று மொழி பேசக்கூடிய மாநிலங்களில், தெலுங்குல, மலையாளத்தில், உருதுல எல்லாம் போஸ்டராக அடிக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒட்டப்பட்டது. இப்படி ஒட்டப்பட்டதோட நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டு விட்டது. அது என்ன பரபரப்பு? இவ்வளவு காலமாக சூனியம் இருக்கிறது என்றும் அதனால் பாதிப்பை உண்டாக்க முடியும் என்றும் ஒருவரை அப்படியே கை காலை முடக்கி கட்டிலே படுத்த படுக்கையில் போட்டுவிட முடியும் என்றும் இவ்வளவு பேரும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அதால எந்த பாதிப்பும் வராது, எனக்கு செஞ்சு காட்டுங்க என்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒருவர் சவால் விடுக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த அளவு தைரியமா பேசுறாருன்னா அதுல எதுவுமே இருக்காது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு பெரும்பாலான மக்கள் திரும்பி விட்டார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதிலே முஸ்லிம்களாக இருப்பவர்கள் மாற்றமடைந்தால் மாத்திரம் பத்தவில்லை, முஸ்லிம்களாக இல்லாத மாற்று மத மக்களுக்கு மத்தியிலே பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. நேற்றைய தினம் சன் டிவியின் பிரபல தொலைக்காட்சி அத்தனை பேருக்கும் தெரியும், சன் டிவியினுடைய செய்தி பிரிவு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை ஒளிபரப்புகிறார்கள் சூனியம் தொடர்பாக. அந்த வீடியோ கிளிப்பை பார்ப்பவர்களுக்கெல்லாம் உண்மையான ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். பில்லி சூனியத்தை நிரூபித்தால் 50 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் அறிவித்துள்ளது. பில்லி சூனியத்தை நம்பும் சிலர் இந்த சவாலை ஏற்றுள்ளனர். எதிரிகளை வீழ்த்த மந்திரவாதிகளின் உதவியுடன் ஏவல் மற்றும் பில்லி சூனியம் வைக்க முடியும் என்பது பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வருகிறது. தகடு, எந்திரம் எழுதுவது, பொம்மையில் ஊசிகளை குத்துவதன் மூலம் எதிரிகளின் உடலில் பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பது மந்திரவாதிகளின் கருத்தாக உள்ளது. தீய சக்திகளை ஏவி எதிரிகளை நிர்மூலமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அனைத்து மதத்தினரிடமும் உள்ளது. ஏவல், பில்லி சூனியம் வைக்கப்பட்டால் அதை முறியடிக்கும் ஆற்றல் அரிய வகை மூலிகைகளுக்கு உள்ளதாக சித்த வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். முள்ளமன்றி முள்ள நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஒரு குடும்பத்துல கலகத்தை உண்டாக்கலாம், அந்த குடும்பத்தை நாசம் பண்ணலாம். அதே மாதிரி இது குடி ஓட்டி பூண்டுன்னு பேரு. சகுனி குண்டி, ஜடக்காளி, ஜண்டக்காளி, ஜகடகொல்லி, கொல்லிக்கு பள்ளி, இது மாதிரி பலதரப்பட்ட இந்த மூலிகைகளை வச்சு இந்த சூனிய கோளாற பில்லியை விட்டு என்ன வேலைகளை செய்யணுமோ பல தேவதைகளை வச்சு பண்ணலாம். மருதோன்றி விதை இருக்கு, வெண்கடுகு இருக்கு, குங்குளியம் இருக்கு, அகில், தேவதாரு, இது மாதிரி பலதரப்பட்ட பேய் மிரட்டி, பேய் விரட்டி, பேய் மடக்கி, இது மாதிரி பலதரப்பட்ட மூலிகைகள் மூலமா அதை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பில்லி சூனியக்காரர்கள் செல்வாக்குடன் இருந்ததாக பைபிள் மூலம் தெரிய வந்துள்ளது. சாத்தான்களின் பாவச் செயலான பில்லி சூனியத்தை கிறிஸ்தவ சமயம் ஒருபோதும் ஏற்காது என்று கிறிஸ்தவர்கள் தெரிவித்துள்ளனர். பில்லி சூனியத்தை பற்றி லேவியராகமத்தில் இருக்கு. பில்லி சூனியம்ன்றது இயேசு கிறிஸ்து பிறக்கத்துக்கு முந்தையே பல நூற்றாண்டுக்கு முந்தையே அந்த பில்லி சூனியம் இருந்ததாக பைபிள்ல பல இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த மட்டும் பில்லி சூனியம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை அதுக்கு ஆதரவே கிடையாது, இதை ஆதரிக்கிறதும் இல்லை. இது ஒரு பாவ செயல் தான் சொல்லுது. பில்லி சூனியம்ன்றது யாரு செய்யறாங்கன்னா சாத்தானுக்குரியதான் செய்வாங்க. பில்லி சூனியம் குறித்த நம்பிக்கை அனைத்து தரப்பினரிடமும் தொடர்கிறது.
இந்நிலையில் பில்லி சூன்யத்தில் முஸ்லிம்கள் சிலர் ஈடுபடுவது தவறானது, அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எதிரானது என்று தௌஹீத் ஜமாத் தெரிவித்துள்ளது. பில்லி சூன்யத்திற்கு எதிராக அந்த அமைப்பு பகிரங்க சவால் விடுத்துள்ளது. இஸ்லாத்திலேயே பல பேர் என்ன செய்யறாங்க, சூனியம் இருக்கு, சூனியத்தின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தலாம், பில்லி சூனியம் என்பது ஒரு மோசமான ஒரு வேலை, இப்படி செஞ்சு கையை காலை முடக்கி விடலாம், மனநோய் பிடித்தவராக மாற்றி விடலாம், அந்த அளவுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், ஜின்கள் மூலமாக சைத்தான்கள் மூலமாக நடத்தலாம் இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அதோடு மட்டுமல்லாம இன்னும் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகளை விழுகின்றார்களே, அவங்க மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த பில்லி சூனிய சவால் விடப்பட்டது. பில்லி சூனியம் குறித்த மூட நம்பிக்கைக்கு அறியாமையே காரணம் என்று அறிவியல் இயக்கங்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. பில்லி சூனியத்தால் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்றால் காவல்துறை, ராணுவம் எதற்கு என்று பகுத்தறிவு இயக்கங்கள் கேள்வி எழுப்பியுள்ளன. பில்லி சூனியத்தை நிரூபித்தால் உண்மையிலேயே அவர்களுக்கு அது ஒரு பெரிய அறிவியலா கூட மாறும். இப்போ உதாரணமா அணு சக்தியை கண்டுபிடிச்சாங்க, அதை அணு தயாரிச்சாங்க முதல்ல, அதுக்கப்புறம் அணு மின்சாரம் தயார் பண்ணாங்க. பில்லி சூனியத்தை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சாங்கன்னா எதிர்காலத்துல அறிவியல் அதை எப்படி பயன்படுத்தினா, இவங்க பில்லி சூனியம் வச்சு ஒருத்தருடைய உடல்நிலை பாதிக்க வச்சாங்கன்னா அந்த பில்லி சூனியம் அறிவியலா இருக்குமானால் நிச்சயமாக அறிவியல் அறிஞர் ஒருத்தருடைய உடல்நலத்தை சரி பண்றதுக்கு மாத்திருவாங்க. ஆகவே இது அறிவியல் பூர்வமாக அவங்க நிரூபிக்க தயாரான்னு நம்ம கேட்கிறோம். பில்லி சூனியம் வச்சு ஒரு ஏவல் பண்ணி ஒருத்தவங்களை ஒழிச்சிடலாம் அப்படிங்கறத அரசாங்கம் இன்னைக்கு நம்பல. அப்படி பில்லி சூனியத்தை அரசாங்கம் நம்பிட்டு இருந்ததுன்னு சொன்னா அரசாங்கம் காவல்துறை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அரசாங்கம் ராணுவத்துறையை வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அரசாங்க உளவுத்துறையை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. குற்றவாளிகள்லாம் இவங்க தான் தண்டிக்க முடியுமே தவிர பில்லி சூனியத்தை ஏவி ஒருத்தவங்களை ஒழிக்கணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு அது அறிவியலுக்கு புறம்பானது அப்படிங்கறது தான் இன்றைக்கு நவீன அரசாங்கங்களும் நவீன சிந்தனைகளும் இன்னைக்கு உருவாகி இருக்கு. இந்நிலையில் பில்லி சூனியத்தை நம்பும் சிலர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விடுத்த பகிரங்க சவாலை ஏற்க முன்வந்துள்ளனர். தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பில்லி சூனியம் வைக்கவும் அவர்கள் ஒப்பந்தம் செய்துள்ளனர். என்ன சந்தோஷம் தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் தஆலா நான் மாத்திரம்தான் கடவுள், என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கையை ஒரு புரட்சியாக மாற்றி காட்டுவான். அந்த புரட்சி வெடிக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ் உலகத்தில் தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஒரு ஏகத்துவ புரட்சியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த சன் டிவியினுடைய நியூஸ் இருக்குதே, அந்த நியூஸை பார்க்கும் போது அப்படியே புல்லரிச்சு போயிருது. ஏன் புல்லரிச்சு போயிருது? அதிலும் குறிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு இரட்டை சந்தோஷமாக அது மாற்று மதத்தவர்களுக்கு கூட. ஏன் தெரியுமா? தமிழகத்திலே இந்த அதாவது மார்க்க ரீதியாக நாம் எதையெல்லாம் பிதஅத்துங்கிறோமோ, மூட நம்பிக்கை என்று சொல்றோம்ல, இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஒரு காலத்தில் மிக பிரபலமாக பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் இருந்தாரு. இன்றைக்கு இருக்கிற கருணாநிதி போன்றவர்களுடைய ஆசானாக, அறிஞர் அண்ணா போன்றவர்களுடைய ஆசிரியராக அவரைத்தான் அவர்கள் அத்தனை பேரும் மதிப்பார்கள். தந்தை பெரியார் ஈவேரா ராமசாமி என்று சொல்லக்கூடியவர். இவர்தான் தமிழகத்திலே, அதாவது அவர் கடவுளே இல்லை என்று சொன்னவர். கடவுளே இல்லை என்று பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் குறிப்பாக இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் செய்தார். இதை பற்றி அன்றைக்கு அவர் செய்த பிரச்சாரத்தையும் இன்றைக்கு சகோதரர் பிஜே எடுத்திருக்கிற இந்த சவாலையும் ஒப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டுகிறது. ஆசிரியர் தலையங்கத்தில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஆசிரியர் அவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் தந்தை பெரியாருக்கு பிறகு இப்படியான ஒரு மூட நம்பிக்கைக்கு எதிரான பிரச்சாரத்தை பிஜேயை தவிர யாரும் நிகழ்த்தவில்லை. ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவன் சந்தோஷப்பட்டு எழுதுறான். இப்படி ஒரு புரட்சியை உண்டாக்குறாங்களே, இதே மாதிரி சன் டிவில என்ன சொல்றான்னு கேட்டா எல்லா முக்கிய தலைவர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறான். நீங்க சூனியத்தை பத்தி என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்றாங்க. அது கண்டிப்பா அது இருக்காது. மாற்று மதத்தவங்க சொல்றாங்க. ஏன் இருக்காது? சூனியத்தினால ஏதாவது பாதிப்பு உண்டாகும்னா எதுக்கு போலீஸ், எதுக்கு ராணுவம், எதுக்கு? ஒண்ணுமே தேவையில்லை. என்னதான் ராணுவம் இருந்தாலும் என்னதான் போலீஸ் இருந்தாலும் சூனியம் செஞ்சா படுத்த படுக்கல போட்டுடலாமே. அப்ப இதையெல்லாம் சொல்லி காட்டி இப்படி ஒன்றும் கிடையாதுன்றதோட மட்டும் இல்லாம ஒரு பெரிய சாமியார்ட்ட போய் கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு? சூனியம் இருக்கிறது, அப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும்னு அவர் ஒரு போர்டு போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய துணைத் தலைவர் சையத் இப்ராஹிம் இடத்தில் கேட்கிறார்கள். அவர் தெளிவாக சொல்லுகிறார், 50 லட்சம் சவால், எவனாலும் வா, யாருனாலும் வந்து செய். ஒரு டைம்ல பிஜேக்கு மட்டும் சொன்னவர்கள் அடுத்து நாடு பூரா என்ன போஸ்ட் ஓட்டினாங்க?
நிர்வாகிகள் ஒவ்வொரு கிளை நிர்வாகிகள போட்ட பேரையும் போட்டு விட்டுறாங்க. இப்ப யாருன்னாலும் வந்து செஞ்சுக்க, யாரு செஞ்சாலும் 50 லட்சம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த ஒரு வார்த்தை இருக்குது 50 லட்சம். முதல்ல அத்தனை விளங்கிறேன், இந்த 50 லட்சம் தருவேன் என்று சவால் விடுத்தது இன்றைக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது என்றால், உண்மையிலேயே சூனியம் இன்னொன்று இருக்குமாக இருந்தா இப்படி ஒருவன் தைரியமாக இப்படி ஒரு சவாலை விடலாமா? இந்த ஒரு சிம்பாலிக்கா யோசிச்சு இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள் நிறைய பேர், தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர், இந்த சூனியத்தினால பில்லியினால மந்திரம் பேய் விசாசு இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் லட்சம் பேர் இருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருக்கும் சந்தோஷம். இது ஒண்ணு இல்லைன்னு நேச்சுரலா நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை சொல்ற நேரத்தில் திருச்சி அரியமங்கலம், தமிழ்நாட்டினுடைய திருச்சி பகுதியின் அரியமங்கலம் என்ற ஒரு பகுதி, அந்த அரியமங்கலம் பகுதியில இருந்து ஒரு சாமியார், அவருடைய பெயர் மணிகண்டன். இந்த மணிகண்டன் சாமியார் யார் தெரியுமா? இவர் ஒரு அகோரி. அகோரின்னா முதல்ல விளங்கிக்கிறணும். இன்னைக்கு அவன் சூனியம் செய்யறவன் சவாலை எடுத்துக்கிட்டு போய் அது நடந்துச்சா நடக்கலையானது ரெண்டாவது. நம்ம நாட்டுல கொஞ்சம் உலமாக்கள் இருக்கிறாங்களே, இந்த தௌஹீதுன்ற பேர்ல முஸ்லிக்கா போனவங்க, அவங்களுக்கு இப்ப என்ன ஆய்வுன்னு கேட்டா, மணிகண்டன் அகோரியா இல்லையா ரொம்ப முக்கியம். பாருங்க என்ன ஆய்வு, மணிகண்டன் அகோரியா இல்லையா? அவன் அகோரியா இல்ல. சரி, அகோரியா இருந்தா என்ன செய்வ? அப்ப நீ ஒரு அகோரியா கூட்டிக்கிட்டு வா. அகோரின்றா என்ன தெரியுமா? அகோரிகள் பிணம் சாப்பிடுபவர்கள். அகோரி சாமியார்கள் காசி வாரணாசி போன்ற பகுதிகளில் நிறைய நீங்க யூடியூப் போன்ற அந்த இணையதளங்கள்ல போய் வீடியோக்களை தேடி பார்த்தீங்கன்னா அகோரி அடிச்சு தேடினீங்கன்னு சொன்னா அகோரிகள் தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். அங்க போய் கூட பார்க்கலாம். என்ன அதுல என்ன நடக்கும்னு கேட்டா, இந்து மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, ஒருத்தருடைய வாப்பா செத்து போயிட்டாரு, செத்து போனாருன்னு சொன்னா அவரை இப்போ நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது எரிச்சு பாதியில ஹாஃப் பாயில் ஆகும்ல, பாதி எரிச்சது, இது மாதிரியான டைம்ல அந்த பொணத்தை ரிப்பீட் எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, காசியில் இருக்கக்கூடிய அகோரி சாமியார்கள் சாப்பிடுவார்கள். அந்த பொணத்தை சாப்பிடுவாங்க. சாப்பிட்டால் சம்பந்தப்பட்ட பிணம், அவருடைய உயிர் இருக்குது, அது சொர்க்கம் போகும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில அகோரி சாமியார்கள் இருப்பாங்க. உலகத்திலேயே சூனியம் உண்மை என்று நம்புவர்களில் ஆக உச்ச கட்டத்தில் இருக்கிறவங்க இவங்க தான். யாரு? இந்த அகோரி சாமியார்கள். இவனை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை, அவ்வளவு எல்லா மூட கொள்கைகளையும் நம்புவார்கள். இந்த அகோரி இனத்தை சேர்ந்த சாமியார் தான் வந்து என்ன செய்யறாருன்னா, நான் சூனியம் வைப்பேன், உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குவேன் அப்படின்னு கேட்கிறாரு. சொல்லும் போது அதுவும் வீடியோ பண்ணப்பட்டிருக்கு, வீடியோக்களையும் பார்த்திருப்பீர்கள். அந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு ஒப்பந்தம். அது ஏன் தெரியுமா? கொஞ்சம் பேர் திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பரப்பினாங்க, பிஜே நோயாளி ஆகிவிட்டார், பிஜேக்கு நோய் வந்துருச்சான், அவரை டாக்டர் மட்டும்தான் அவரை பார்க்க முடியுமா. முந்தின நாள் தான் டிவியில பேட்டி கொடுத்தாரு, விளக்குதா? முந்தின நாள் தான் டிவியில பேட்டி கொடுக்கிறாரு. ஏன்னு கேட்டா, நோயாளியான நான் மனுஷன் இல்லையா? அவருக்கு ஏற்கனவே புற்றுநோயே வந்துச்சே, வேற என்ன நோய் வரணும்? புற்றுநோயே வந்துருச்சு, மனுஷன் வரும். அதனாலதான் ஒப்பந்தம் போடும் போது சூனியத்தினால காய்ச்சல் வரும், தலைவலி வரும் ஒப்பந்தம் போட விடாம என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? சூனியம் செய்தால் பிஜேக்கு பாதிப்பு உண்டாகுமா? என்ன பாதிப்பு உண்டாகணும்? சரியாக 48 நாட்களில் சகோதரர் பிஜே தற்கொலை செய்து மரணிப்பார். எப்படி அந்த சூனியத்துல தாக்கம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, பிஜே தற்கொலை பண்ணி அவரை சாகடிச்சுக்கிறனு. அது மட்டும் இல்ல, இந்த 48வது நாளைக்கு முன்பதாக தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி சூனியத்தினால் பாதிப்பு உண்டாகும் என்று பிஜேயே பேச வைப்போம்ண்டாங்க. பிஜே மாறி பேச ஆரம்பிச்சிருவாராம், சூனியத்துக்கு பாதிப்பு இருக்குது, உண்மைதான் அது, இப்படி பேச வைப்போம். பேசினது மட்டும் இல்லாம அவர் தற்கொலை பண்ண வைப்போம் என்று சொல்லி 2014 இந்த வருடம் 7ஆம் மாதம் 31ஆம் தேதி நடைபெற்ற ஒப்பந்தத்திலே ஒப்பந்தமிடப்பட்டு லாயர் மூலமாக, வக்கீல் மூலமாக அதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதப்பட்டு கையெழுத்து, சட்ட ரீதியா கையெழுத்து போட்டாங்க. சட்ட ரீதியா கையெழுத்து போடணும்ல, கையெழுத்து போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு மட்டும் இல்லாம இதிலே பிஜே தற்கொலை செய்யாவிட்டால், பிஜேக்கு சூனியத்தினால் பாதிப்பு வராவிட்டால், அகோரி சாமியார் அந்த மணிகண்டன் இருக்கிறார்ல, அவர் என்ன செய்யணும்னு கேட்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சூனியம் பொய்யானது போலியானது என்பதை அவரே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதும் ஒப்பந்தம். அது நாளையில இருந்து அது முடிவாகும். அவர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரலன்னாலும் சூனியம் பொய்ங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு, அது வேற செய்தி.
விளங்குதா? அவர் வருவாரா இல்லையாங்கிறது நாளைக்கு காலைல 11 மணிக்கு தெரியும். இதுக்கு பிறகு நடந்ததுகளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதுல கேள்விகளை கேட்டாங்க. பிஜேக்கு கால 50 லட்சம், விளங்குதா? எனக்கு செஞ்சா 50 லட்சம் தருவேனுங்கிறாரு. 50 லட்சத்தை வச்சுக்கிட்டா சொல்றாரு. ஸ்ரீலங்காவுக்கு வந்தாரு. வந்த நேரத்தில் அக்குரணையில் நடந்த தப்லீக் ஜமாத்துக்கு எதிரான பிரச்சார கூட்டத்திலே கூட்டுதுவா இருக்குது என்பதை யாராவது நிரூபித்தால் 1 கோடி தருவேன்னாரு. 1 கோடியை வச்சுக்கிட்டா சொன்னாரு. கூட்டுதுவாவுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்ல, அதனால சொன்னாரு. நீ எவ்வளவுதான் தேடினாலும் கிடைக்காது. அது மாதிரி 50 லட்சத்தை வச்சுக்கிட்டு சொல்றது இல்ல. இது 50 லட்சம் தர வேண்டிய தேவையில்லை, அது நடக்காது, நடக்க போறது இல்ல. அப்ப இவ்வளவு நம்பிக்கையோடு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு கிட்டத்தட்ட 48 நாட்கள் இன்றோட முடிவுற்று விட்டது. இன்னையோட ஒரு மண்டலம் 48 நாள்னா ஒரு மண்டலம் இன்றோடு முடிவுற்று இதுவரைக்கும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே அருமையான ஒரு அக்னி பரீட்சை என்ற ஒரு பேட்டி நிகழ்ச்சியில் பிஜே கலந்து கொண்டார். அவருக்கு நோய் இருந்துச்சா, நொம்பலம் இருந்துச்சான்னு முழு உலகமுமே பார்த்துச்சு. இப்போ பரபரப்பாக பேசப்படுவது நீங்க வச்சிருக்கிற ஒரு 50 லட்சம் பந்தயம். நீங்க எல்லா ஊர்களிலும் கூட நீங்க பிரச்சாரமும் செய்றீங்க. அது எங்களில் ஒருவருக்காவது பில்லி, ஏவல், சூனியம் இத வைத்து பாதிப்பை உண்டாக்குனீங்கன்னா அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு சவால் விட்டு இருக்கிறார். இப்படி சவால் விட்டு சூனியத்தை அல்லது பில்லி சூனியம் அப்படின்ற ஒன்றை, ஏவல்ன்ற ஒன்றை முறியடிச்சாக வேண்டிய அளவுக்கு சமூகத்துல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது ஆமா இருக்கிறது. நாங்கள் சூனியம்ங்கிறதை வைத்து நீண்ட நெடுங்காலமாகவே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், தவறு என்று சொல்லி. நீங்க இன்னைக்கு சமூகத்தில் பாத்தீங்கன்னா அதிகமான குடும்பங்கள் நாசமா போறதுக்கு இந்த பில்லி சூனியங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப கணவன் மனைவி பிரச்சனைக்கு பில்லி சூனியம் வைத்து விட்டால், அந்த என்னுடைய மருமகள் மாயம் பண்ணி விட்டால், மந்திரம் பண்ணிவிட்டால் என்றெல்லாம் சூனியம் ஒன்று இருப்பதாக நம்பி அவங்களுக்குள்ள இயற்கையாக ஒத்து போகாத விஷயங்களை எல்லாம் சூனியத்தின் மேல பழி போட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கிறத பாக்குறோம். அது சின்ன ஒரு தலைவலி, காய்ச்சல், வைத்தவலி எது நடந்தாலும் போய் சூனியத்தை வைத்தியம் செய்யாமல் சட்டப்படி மருத்துவம் செய்யணும் முறைப்படி, அதை செய்யாம சூனியக்காரன் நம்பி அவன் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து செத்து போயிடுறாங்க. அந்த நோய் முத்தி போய் விடுகிறது. கடைசி கட்டத்தில் மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாத நிலைக்கெல்லாம் போறாங்க. அப்படி பாதிக்கப்படுறாங்க. அப்ப சூனிய வைக்கிறேன் எடுக்கிறேங்கிற பேர்ல பணங்கள் நிறைய அந்த மந்திரவாதிகள் சொல்லக்கூடியவங்களால சுரண்டப்படுகிறது. பெண்கள் அந்த மாதிரி சூனியம்ங்கிற பேர்ல போகும்போது அவங்கள தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையெல்லாம் அப்படி நிறைய பார்த்த பிறகுதான் இந்த சூனியம்ங்கிறது இல்லாத ஒண்ணு அப்படி நம்புறாங்க. அப்ப பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு செல்வதை விட அது பொய் என்று நிரூபிக்கிறதுக்கு நம்மளே ஒரு களமா இறக்குவோம். எனக்கு சூனிய வை 50 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது வரத்தான் செய்வாங்க. அது மாதிரி ஒருத்தர்ல இன்னொருத்தர் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப 2 பேர் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள், 48 நாளைக்குள்ள நீங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்து விடுவீங்க. 46வது நாள்ல நீங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். 2 நாள் தான் இருக்கிறது. அப்ப நான் தற்கொலை பண்ண சூனியத்தை எதிர்த்து நானே பேசுவேன், சூனியத்தை ஆதரித்து நானே பிரச்சாரம் பண்ணுவேன் அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. இன்னைக்கு 46 முடிஞ்சு 2 நாள் முடிய போகிறது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அது இல்லைன்னு காட்டும் பொழுது மக்களுக்கு என்ன வரும்னா, சூனியம் இருக்கிறன்னு நினைச்சோம், எனக்கு வேண்டி ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் அதுக்கு முன் வர்றான், 50 லட்சம் தர்றாங்கிறான், முழு அஜெண்டாவா அவரையே குறி வச்சு செஞ்சு பாக்குறான், செய்ய முடியலன்னா பொய். இதுல என்ன மக்களுக்கு வரும்னா, பிரச்சாரத்தால் செய்வதை விட பிராக்டிகலாக மக்களுக்கு உணர்த்துவது அது அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய இந்து சகோதரர்கள் எங்களுக்கு போன் பண்ணி, நல்ல வேலை நானே சூனியத்தை நம்பி நாசமா போனவன், பணங்களை கொட்டினவன், அது பொய்ன்னு பின்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது அவசியமான பிரச்சாரம் என்று இந்து மத சகோதரர்களை பல பேர் அதை நமக்கு பாராட்டி சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வர்ற ஞாயிற்றுக்கிழமை சென்னை மண்ணடியில ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டத்திலே பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் தனி பொதுக்கூட்டமே போட்டு பேசுறாரு. மாத்திரமல்ல, இந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் போது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இதே மணிகண்டனுடைய ஊருக்கு போய், திருச்சிக்கே போய் பில்லி சூனியம் பித்தலாட்டம் மிகப்பெரிய ஒரு புரோகிராம செஞ்சுட்டு வந்தாரு. ஏன் இதெல்லாம் செஞ்சா தெரியுமா? அவன் சொன்னான்ல, 48 நாளைக்குள்ள சூனியம் உண்மை, அதனால் பாதிப்பு ஏற்படும் என்று பிஜேயை சொல்ல வைப்பேன்னா, அவரு போய் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்தார். அவன் நடக்கும் என்று சொல்ல வைப்பேன்னா, நடக்காதுன்னு சொல்ல வச்சது மட்டும் இல்ல, அதோடு அதாக இப்ப இந்த 48 நாட்களுக்குள்ள பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம் என்று சொல்லி மிக சிறப்பான ஆய்வு புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறார். நம்ம கடையிலையும் விற்கிறதுக்கு இருக்கு, பில்லி சூனியம் ஒரு பித்தலாட்டம். அந்த 240 பக்கங்கள், சுமார் 240 பக்கங்களை கொண்ட புத்தகம்
அதுல சூனியம்ண்டா என்ன, எப்படி பாதிப்பு வருமா இல்லையா, குர்ஆன்ல என்ன வருது, ஹதீஸ்ல என்ன வருது, அக்கு வேறு ஆணி வேறாக அலசி சூனியம் பித்தலாட்டம் தான்ங்கிறத இன்னொரு வாட்டி எழுதி முடிச்சிட்டாரு. இவ்வளவும் நடைபெற்றது எதனால் நடக்கிறது? இந்த நம்பிக்கை அனைத்து முஸ்லிம்களுக்கும் வர வேண்டிய நம்பிக்கையா இல்லையா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மூசா நபியினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வரும்போது சொல்லுகிறான், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எந்த விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். இந்த ஒரு வசனம் போதாதா? சூனியத்தினால எந்த தாக்கமுமே உண்டாகாது, அதனால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறத ஒரு முஸ்லிம் ஒத்துக்கொள்வது, மற்றவங்களை விடுங்க, ஒரு முஸ்லிம் நம்புவதற்கு இந்த ஒரு வசனம் போதாதா? தாகா என்ற அத்தியாயத்துல 69வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எந்த விதத்துல வந்தாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்காது. எப்படியாவது நிறைய பேருக்கு இந்த 48 நாளைக்குள்ள இந்த ஆளு மண்டைய போட்டுற மாட்டாரான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் எப்படி அடிச்சான்? எல்லாவற்றையும் படைத்து கண்காணிக்கக்கூடிய ரப்பு அவன். இது இல்லை என்பதை திரும்பவும் ஒரு முறை நிரூபித்து காட்டினான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஆகுன், அஹமதிலே வரக்கூடிய ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்கிறார், வலா முஃமினும் பிசிஹ்ரின், எவன் ஒருவன் சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்று சூனியத்தை உண்மைப்படுத்துகிறானோ அவன் சொர்க்கமே நுழைய மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூனியத்தினால பாதிப்பு வரும் என்று யாராவது நினைச்சா அவங்களுடைய தங்குமிடம் எது? நரகம் தான் தங்குமிடம். சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கம் கிடையாது. நாம நினைப்போம், எவ்வளவு பெரிய ஆலிம்சா, எத்தனை வருஷமா பேசுறாரு, என்னமா குர்ஆன் சொல்றாரு, இவர் தானே சூனியத்தினால பாதிப்பு வரும்ங்கிறாரு, அது எப்படி பொய்யான்னு நினைக்கிறோம்ல. இவர் சொல்றத நாம பார்க்கணுமா, அல்லாஹ் சொல்றத பார்க்கணுமா? அல்லாஹ் என்ன சொல்ற, நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? சூனியத்தினால பாதிப்பு வரும் என்று யாராவது நம்பினால் அவன் சுவனம் நுழைய மாட்டான்ங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சூனியக்காரன் எப்படி வந்தாலும் அவன் வெற்றி பெற மாட்டான்ங்கிறான். இந்த ரெண்டு வசனங்களும் எதை நமக்கு உணர்த்துகிறது? இதனால ஒண்ணுமே செய்ய முடியாது, இதனால எந்த பாதிப்பையும் உண்டாக்க முடியாது, யாருக்கும் எதுவும் நடக்காது. இது தெளிவாக உணர்த்தும் போது இதுல சர்ச்சைப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்ல. ஆனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, புகாரில் வந்திருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கே சூனியம் செய்யப்பட்டதாம், நாங்க அதனால தான் நம்புறோம், நாங்க ஹதீஸை இல்ல நம்புறோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை நம்புறோம்ங்கறாங்கல்ல, இவங்களுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ்களை நம்புவதாக சொல்கிறார்களே, இவர்களில் யாராவது நாம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னார்களா? ஹதீஸ்னு நம்புறீங்கல்லப்பா, இது ஹதீஸா இருந்தா அது ஹதீஸ்ங்கிறத நிரூபிக்கணுமே. உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்லுகிறேன். நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைத்ததாக இவர்கள் எந்த செய்தி எல்லாம் காட்டுவார்களோ, நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்யப்பட்டதாம். ரசூலுல்லாஹ் 6 மாதங்கள் பாதிக்கப்பட்டார்களாம் சூனியத்தினால. ரசூலுல்லாஹ்வுக்கு 6 மாதம் பாதிப்பு வந்ததாம். அந்த 6 மாதம் எப்படி பாதிப்புன்றது வருகிறது. எப்படி பாதிப்பான்? ஒன்றை செய்திருப்பார்கள், செய்தார்களா இல்லையா என்று நபிகள் நாயகமே சந்தேகப்படுவார்கள். சூனியத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சான்? உன்னை செஞ்சிருப்பாங்களா, செஞ்சாங்களா இல்லையா, நாம இப்ப செஞ்சமா இல்லையா, ரசூலுல்லாஹ்வே யோசிப்பாங்களா? மாத்திரமில்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதுக்கு ஒரு செய்தியும் சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டேனா இல்லையா என்று நபிகள் நாயகத்திற்கு சந்தேகம் வரும். இப்படி ஒரு நோய் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சுங்கிறாங்க. ஒரு வேலையை செஞ்சுட்டு செஞ்சனா இல்லையா, நடந்துச்சா இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சந்தேகப்படுவாங்க. இந்த காலத்துல டிமென்சியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு விளங்குதா? டிமென்சியா மாதிரி ஒரு நோய் இது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு எவனோ ஒருத்தன் இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி விட்டான் என்று இவர்கள் அத்தனை பேரும் சொல்ல வருகிறார்கள். புகாரிக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. முஸ்லிமுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்ன பிற அறிஞர்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சு விட்டது. கேட்கிறாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, ஆமா அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, இதுல என்ன பிரச்சனை? அவங்களுக்கு தெரிஞ்சதே தான் நமக்கு தெரியணுமா? அறிவுல கூடுதல் குறைவு வராதா? அவன் அல்லாஹ்க்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கேட்டா நியாயம் இருக்குது. அனைத்து மறிந்தவன் அல்லாஹ். நபிகள் நாயகத்தை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு. வஹியோட சம்பந்தப்பட்டவர். புகாரியும் மனிதன், மற்றவர்களும் மனிதர்கள். அவரும் தவறு செய்திருப்பார், மற்றவர்களும் தவறு செய்வார்கள். அவர் தவறுதலாக தொகுத்த ஒரு செய்தியை உண்மை என்று வச்சுக்கிட்டு அவருக்கு தவறு என்று தெரியாதான்னு கேட்கிறீங்களே, இது புத்திசாலித்தனமா? அவர் அல்லாட்ட பதில் சொல்லி கேட்டேன், உங்ககிட்ட வந்து அதை கேட்க போறானா? அல்ல,
அவர் சொர்க்கமா நரகமான நம்மளை வச்சாலும் தீர்மானிக்க போறானா? அது அவரை வச்சு தீர்மானிப்பா. நாம என்ன பார்க்கணும்? நாம பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும். பார்த்து முரண்பாடா இல்லையான்னு பார்க்கிறோம். கரெக்டா இருக்குதா எடுத்துட்டு போயிடலாம். ரசூலுல்லாவுக்கு 6 மாதம் பாதிக்கப்பட்டதுங்கிறோமே, ரசூலுல்லாஹ் உளறிக்கொண்டு தெரிந்தார்கள்ங்கிறோமே, இது எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்லுகிறான் திருமறை குர்ஆனிலே சூரா ஃபுர்கானுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வகாலல் ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா. நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அநியாயக்காரர்கள் தான் சொன்னார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சிருக்கு, சூனியம் வச்சாங்க, பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க யாரு? அநியாயக்காரர்கள் அர்த்தம். நான் சொல்லல, சூரா ஃபுர்கான்ல அல்லாஹ் தஆலா 8வது வசனத்துல சொல்றேன், வகாலல் ஸாலிமூன, அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் இந்த நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நபிக்கு சூனியம் வைக்கப்படல, அநியாயக்காரன் சொல்லிக்கிட்டு தெரியுறான். உண்மையான மூமின் அதை சொல்ல மாட்டான். இன்றைக்கு நபிகள் நாயகம் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் எந்த லிஸ்ட்ல சேருவாங்கங்கறத முடிவெடுத்துக்கிறீங்க. ஒண்ணு. இரண்டாவது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூனியத்திற்கு உண்மையிலேயே எந்த தாக்கமும் இல்லை, மார்க்க ரீதியாக எந்தவித தாக்கத்திற்கும் இதனால் உள்ளாக்க முடியாது. சூனியத்தினால் தாக்கம் ஏற்படும் என்று ஒருவன் நம்பினால் அவன் முஷ்ரிக்காக மாறிவிடுவான். எப்படி மாறும்? சூனியத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே எடுத்துக்கிறீங்க. இப்ப எந்த பொருளுக்கு எந்த சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி இருப்பதாக நினைத்தால் தான் அது முறை. ஒரு பொருளுக்கு இல்லாத சக்தி இருப்பதாக நினைத்து விட்டால் அது ஷிர்காக மாறிவிடும். இப்ப கத்தி இருக்குது, கத்தினால ஒருத்தனை குத்த முடியும் என்று நினைச்சா புத்தி ஏத்துக்கிறது இல்ல. கத்தியால ஒருத்தனை குத்த முடியும், கத்தியால ஒருத்தனை ஷூட் பண்ண முடியுமா? ஒருத்தன் சொல்றான் கத்தியால ஷூட் பண்ண வேண்டும், கிறுக்கன்னு சொல்லுவோமா இல்லையா? ஏன் சொல்லுவோம்? அது கத்தியால குத்த முடியும், கத்தியால எப்படி ஷூட் பண்ண முடியும்? செய்ய முடியாது. அதே நேரத்தில் இப்ப கல் இருக்குது, கல்லால என்ன காரியம் முடியுமோ அந்த காரியத்தை செய்ய முடியும். ஒருத்தன் சொல்ற கல்லை எடுத்து நாங்க பில்டிங் கட்டுவோம்ங்கிறான். ஆமா செய்ய முடியும், ஏற்புடையதான். கல்லால கிணறு கட்டுவோங்கிறான், ஏற்புடையதான். கல்லால ஒருத்தனுக்கு அடிக்க முடியும்ங்கிறான், ஏற்புடையதான். ஆனா கல்லிட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னா வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லும் அப்படிங்கிறான். அப்ப என்ன சொல்லுவோம்? நீ கிறுக்கேம்போம். ஏன் கிறுக்கேம்போம்? அது கல்லுல முடியாது, அதுதானே சொல்றோம். சிலையை வணங்க கூடாதுங்கிறதுக்கு என்ன லாஜிக்கு? அதுல பேசினா கேட்காது, நீ ஏன் போய் அவட்ட கேட்கிற? இப்ராஹிம் நபி சொல்லி தந்த அறிவுரை இதுதான். இதே மாதிரி எல்லா பொருட்களையும் யோசித்து பாருங்கள். தலைமுடி இருக்குது, வெட்டி வீசிட்டோம். வீசினதுக்கு பிறகு தலைமுடிக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? தலைமுடிய வெட்டி வீசினதுக்கு அப்புறம் இந்த தலைமுடிக்கும் நமக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? எந்த தொடர்பும் இல்ல. சில ஆட்கள் சுகர் நோய் எல்லாம் வந்தா கால கையெல்லாம் வெட்டி துண்டாக்குவாங்களே, துண்டாக்கி கொண்டு புதைச்சாச்சு. புதைச்சதுக்கு பிறகு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏதாவது தொடர்பு உண்டா? ஒரு தொடர்பும் இல்ல. ஒரு தொடர்பும் இல்லைன்னு இருக்கும்போது தலைமுடியை கொண்டு வச்சு சூனியம் செஞ்சாங்கிறாங்க, இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு தொடர்பும் இல்லைன்னு விளங்குதா இல்லையா கண்ணுக்கு முன்னாடி? தலைமுடியால எது செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதை தவிர அதனால நோயை உண்டாக்க முடியும்னு நம்பின, மூக்குக்குள்ள தலைமுடி போனா பீனஸ் மாதிரி ஏதாவது வரும்னு சொன்னா ஏற்புடையது. அவன் கொண்டே வச்சு மந்திரிப்பான், அதனால கை கால் முடங்கும் சொன்ன இது ஏற்புடையதா இருக்குதா? இதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, யாருக்கு நோயை தருகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, நோயை நீக்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை ஒரு மனிதனிடம் கொடுத்தால் அது ஷிர்காக மாறிவிடும். அல்ல இப்ப எனக்கு எப்ப காய்ச்சல் வரணும்ங்கிறது அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். எனக்கு எப்ப வயிற்று வலி வரணும்ங்கிறது அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். உங்களுக்கு எப்ப இடுப்பு வலி வரணும்ங்கிறது அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். ஆனா சூனியம் உண்மைன்னு சொல்றவங்க என்ன சொல்ல வர்றாங்க? எனக்கு எப்ப காய்ச்சல் வரும்ங்கிறத சூனியக்காரன் முடிவெடுப்பான். ஏன்னா அவன் தானே செய்ய போறான். எனக்கு அது மட்டும் இல்ல, காய்ச்சல் வருமாங்கிறதையும், காய்ச்சல் வருமா, தலைவலி வருமா, இடுப்பு வலி வருமா, எந்த வலி வரும்ங்கிறதையும் அவன் தான் முடிவெடுப்பான். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சூனியத்தினால கைய கால முடக்கலாம்ங்கிறாங்கல்ல, சூனியத்தினால நடத்த வைக்கிற நீங்க இருக்கிறத இல்லாமல் ஆக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒண்ணு நடத்த வைக்கிறது, ஒண்ணு உண்டாக்குறது. நோயே உண்டாக்குறீல, காய்ச்சல் தலைவலி இடுப்பு வலி உண்டாக்க முடியுங்கிறீல. எய்ட்ஸ் நோயாளிகளை பூரா சூனியத்துல இருந்து எய்ட்ஸை இல்லாமல் ஆக்குங்க பார்ப்போம். செய்ய முடியுமா? அறிவியல் உலகம் இதை ஒத்துக்குருமா? அறிவியல் உலகத்தை விடுங்க, ஒரு மனுஷன் இதை ஒத்துக்குருவானா? ஒரு சின்ன குழந்தை இதை ஒத்துக்குருமா? அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? மார்க்கம் என்ற பெயர், ஆன்மீகத்தின் பெயரால் நம் அத்தனை பேரையும் மூளை செலவை செய்ய பார்க்கிறார்கள். ஆன்மீகத்துல, மார்க்கத்துல மூளை செலவைக்கு இடம் இல்ல.
தெளிவா இருக்கிறத ஃபெக்ட் ஏதோ அதை நம்புறதுதான் மார்க்கம். மாத்திரம் இல்லாம இந்த சூனியத்தினால நபிகள் நாயகம் பாதிக்கப்பட்டாங்கங்கறாங்கல்ல. நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்ததாக வரக்கூடிய செய்தியில நபிகள் நாயகத்திற்கு சூனியம் செய்ததாக சொல்லப்படுபவனுடைய பெயர் என்ன? லபீத் இப்னு ஆசம். ஒரு ஆம்பளை யூதன், சரியா? ஒரு யூதன், ஒரு ஆண், லபீத் இப்னு ஆசம் என்பவன் நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைத்தானாம். அதனால ரசூலுல்லாஹ் இருக்கு என்பதை இல்லை என்றும் இல்லை என்பதை இருக்கு என்றும் பேசுகிற அளவுக்கு நபிகள் நாயகத்திற்கு ஒரு விதமான நோயையே உண்டாக்கி விட்டான். சொல்றோம்ல, இதுதான் உண்மையா இருந்தா நபியா இருக்கணும் யார் தெரியுமா? லபீத் இப்னு ஆசம். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் யார்? இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நபிகள் நாயகத்தை பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. நபிகள் நாயகத்தை சாதாரண அப்படி ஒரு மனுஷர் நினைக்கிறாங்க. மனிதன் என்ற ரீதியில் சாதாரண மனிதர். நமக்கும் அவருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? அவருக்கு வகி வரும், நமக்கு வராது. அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பில் இருந்தவர்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வோட நேரடி தொடர்புல வகியோட சம்பந்தப்பட்டிருந்த நபிகள் நாயகத்திற்கு எங்கேயோ கடந்த ஒரு யூதன் சூனியம் வச்சானா. அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வகி இறக்கினா தான் மார்க்கத்தையே ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் மார்க்கத்தை எப்பங்க சொல்லுவாங்க? அல்லாஹ் வகி இறக்கினா தானே சொல்லுவாங்க. அல்லாஹ் வகி இறக்கினால் தான் மார்க்கத்தையே நபிகள் நாயகம் சொல்லுவார்கள் என்று இருக்கும் போது அல்லாஹ்வுடைய பவரை கிராஸ் பண்ணி இவன் உள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சானா? இருக்குங்கிறத இல்லங்கிறத இருக்கணும் ரசூலுல்லாஹ்வை உலர வைக்கிற வேலையை பார்த்தான். நம்புறமே, இந்த நம்பிக்கை ஒரு மூமினுடைய நம்பிக்கையா? இந்த நம்பிக்கை ஒரு இஸ்லாமியனின் நம்பிக்கையா? இந்த நம்பிக்கை ஒரு இஸ்லாத்துக்கு உட்பட்ட நம்பிக்கையா? இது ஒண்ணு போதும் இவங்க அத்தனை பேர் முஸ்ரிக்குன்னு என்ன சொல்ல வர்றாங்க? முகம்மது நபியை விட லபீத் இப்னு ஆசம் என்ற யூதன் சக்தி உள்ளவன். அவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கிறது, அவனுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருந்தது, அதனால் தான் செய்தான். யோசிச்சு பார்க்கணுமா? இல்லை, இது நடக்குமா? இப்படி செய்ய முடியுமா? அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பு பட்ட நபிகள் நாயகத்தை வீழ்த்தி விட்டான். இப்படி சொல்றமே, இது நான் கேட்கிற ஒரு மூமின் இப்படி நம்ப முடியுமா? அப்ப ஷிர்க் எங்க வருகுது? இங்கதான் வருகுது. ஒரு யூதன் நான் கேட்கிறேன், இந்த காலத்துல ஒரு பௌத்த மனிதன், இப்ப அகோரி மணிகண்டன் இருக்கானே, அகோரி மணிகண்டன் சூனியம் வச்சதா சொன்னானே, அவன் குர்ஆன் ஹதீஸை நம்பிட்டு சூனியம் வச்சானா? எப்படி சூனியம் வச்சான்? ஒரு பேச்சுக்கு சூனியம் பழிச்சுட்டு வைப்போம். பிஜே தூக்குல தொங்கிட்டார் காலையில என்று வச்சுக்கிறோமே, தொங்கிட்டார்ல. இப்ப அகோரி மணிகண்டன் எந்த இடத்துல ஷிர்க் எப்படி ஆகுதுன்னு விளங்கணும்ல. அகோரி மணிகண்டன் எதை வைத்து சூனியம் செய்தான்? திருச்சி மாநகராட்சியால போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க? இந்த ஆளால பெரிய தொல்லையா இருக்குது, நைட்டு பூரா மாநகராட்சி காட்டுக்குள்ள நிர்வாணமா இருந்துகிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். நிர்வாணமா உட்கார்ந்துகிட்டு தலைகீழா, வேற நிர்வாணமா தலைகீழா நின்றுகிட்டு ஒரு நாளைக்கு சுமார் 1500 மந்திரங்களை சொல்றானா. ஏன்டா இப்படி உளறிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, நான் சொல்லுகிற மந்திரங்கள் பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் கேட்டு அதுல காதுல போய் உழணுமா. பேடியம் பிசாசுரையும் வணங்கா சூனியம் இல்ல ஃபர்ஸ்ட், அதுக்கு முதல்ல எது? பேய் பிசாசு இல்ல. இவன் என்ன சொல்ல வர்றான்? கத்துற கத்து பேய்க்கும் பிசாசுக்கும் கேட்டு அவைகள் பிஜேக்கு தற்கொலை செய்யற அளவுக்கு ஒரு தூண்டலை உண்டாக்கிரும். அதுக்கு தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேப்பர்காரனுக்கு ரிப்ளை கொடுக்குறான். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த அகோரி மணிகண்டன் யாரை நம்பி இப்ப சூனியம் செஞ்சான்? பேயையும் பிசாசையும். பிஜேக்கு பாதிக்கப்பட்டுச்சு, பாதிக்கப்படாது, நடக்காது. ஒரு வாரத்துக்கு சொல்றேன், பாதிக்கப்பட்டிருந்தால் இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அவன் நம்புகிற பேய்க்கும் பிசாசுக்கும் சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அவன் நம்பின முருகனுக்கு, சிவனுக்கு, பிள்ளையாருக்கு, அதுக்கு இதுக்கெல்லாம் ஆற்றல் இருக்குது. இப்ராஹிம் நபி இதைத்தான் இல்லைன்றாரு. இப்ராஹிம் நபி எதை இல்லைன்றாங்களோ அதை இருக்குங்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமா முஸ்லிம்களுங்கிறோம். என்ன அர்த்தம் கேட்டா, மூத்தாசிலாக்கள், ஜஹ்மியாக்கள், அவர்கள் இவர்கள் சொன்னீங்கல்ல, சொன்ன யாராவது அதை நிரூபிச்சுட்டு போங்க. செய்ய முடியுமா? செய்ய முடியல. அல்லாஹ் தஆலா இன்னும் சில செய்திகளை சொல்றேன். இப்ப குர்ஆனோடு சூனியம் தொடர்பான செய்திகள் மோதுவதனால் அதனை எடுக்க கூடாது, அப்படி ஒன்று நடக்கவில்லைங்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னும் சில செய்திகளையும் சொல்லி காட்டுறோம். குர்ஆனோட மோதுது, இது ஹதீஸே இல்ல, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலங்கிறோம். ஆனா ஹதீஸ் புகார்ல வந்திருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்பத்தான் வேணும்ங்கறாங்க.
புகாரியிலே 3359வது ஹதீஸாக ஒரு செய்தி பதியப்படுகிறது. ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்ல, அந்த புக்கை மேலதிக விளக்கத்துக்கு அந்த புக்கு இல்லாட்டி ரமதான்ல 10 நாள் பேசின வீடியோ இருக்குது, அதை எடுத்து பாருங்க. உதாரணமாக புகாரில இடம்பெறக்கூடிய குறித்த செய்தியில நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்களாம், அமர பி கத்லில் வஸகி, ரசூலுல்லாஹ் பள்ளிகளை கொல்ல சொன்னார்கள். பள்ளி இருக்குதுல்ல செவத்துல, இந்த பள்ளிகளை ரசூலுல்லாஹ் கொலை செய்ய சொன்னாங்களாம். இத்தோட இந்த ஹதீஸ் முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்ல. இதோட முடிஞ்சது, பள்ளிகளை கொல்ல சொன்னாங்க, சரி கொல்ல சொல்லிட்டாங்கட்டு போய்க்கலாம்னு வைங்களேன். இதுக்கு பிறகு விளக்கம் வருது. என்ன, எதுக்கு கொல்ல சொல்றாங்களா? கான யன்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் தெரியுமா? அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நெருப்பு குண்டம் இருக்குதே, இப்ராஹிம் நபிய அரசன் பெரியோர் நெருப்பை மூட்டி அதுக்குள்ள தூக்கி போட்டானே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் ஹெல்ப் கேட்பாரு. அப்ப அல்லாஹ் எதை செய்யறானோ அது ஓகேன்றாங்களே. அப்ப நெருப்பு வந்து குளிராகவும் இல்லாமல் ஓவர் சூடாகவும் இல்லாமல் இருந்ததுலாம் வரலாறு படிக்கிறோமே. இந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட அந்த நெருப்பு குண்டம் இருக்குதே, அத இந்த பள்ளி ஊதி விட்டுச்சான். விளங்குதா? பக்கத்துல போய் நின்று பூண்டு ஊதி விட்டுச்சான். அதனால பள்ளியை கொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இது குர்ஆனுக்கு எப்படி மோதுகிறது என்பதை சொல்லுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நாம் பின்பற்றக்கூடிய நபியை விட, நாம பின்பற்றுதமே முகமது நபி, இவரை விட யாராவது அறிவாளி இருக்க முடியுமா? சும்மா நான் கேட்கிறேன், நபிகள் நாயகத்தை விட ஒரு அறிஞன் இருக்க முடியுமா? ஒரு அறிவாளி இருக்க முடியுமா? ஒரு கல்விமான் இருக்க முடியுமா? மிக பிரம்மாண்டம் ஒரு கல்வி பொக்கிஷம் அவர். அந்த நபிகள் நாயகம் இப்படி ஒரு செய்தியை சொல்லிருப்பாங்கன்னு மனசால ஏத்துக்கொள்ள முடியுதா? சும்மா நான் கேட்கிறேன், ஒரு நெருப்பு இருக்குதுங்க அடுப்புல, ஒரு 3 கல்லு வச்ச அடுப்புல நெருப்பு எரியுது, அதுக்கு பக்கத்துல பள்ளி போகுமா? ஊதுறது ரெண்டாவது, அதுக்கு பக்கத்துல பள்ளி போகவாது செய்யுமா? போகாதுல்ல, உண்மையிலே போகாது. இப்படி இருக்கும்போது இப்ராஹிம் நபிக்கு மூட்டிய நெருப்பு குண்டம் எப்படிப்பட்டது? கற்பனை கெட்டுமா? அவ்வளவு பெரிய நெருப்பு குண்டத்துக்கு பக்கத்துல ஒரு பள்ளி ஊதி விட்டுச்சு, அதனால கொல்லுங்க என்று நபிகள் நாயகம் சொன்னதாக வருகிறது. உண்மையிலே நபிகள் நாயகம் இப்படி சொல்லுவாங்களா? முதல்ல அவ்வளவு குறுகிய அறிவைத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தானா? பார்த்தாலே விளங்குது. கண்டிப்பா ரசூலுல்லாஹ் சொல்லல, இதை சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இஸ்லாமிய வரலாற்றுல எல்லா உயிரினங்களும் நபிமார்களுக்கு உதவி செய்திருக்கிறதே தவிர உபகாரம் செய்யவில்லை. உயிரினங்கள் எல்லாம் எடுத்துக்கிறங்க, அபாபில் பறவை உதவிதான் செய்தது. சுலைமான் நபியுடைய காலத்துல பறவைகள் உதவிதான் செய்தது. எல்லா உயிரினங்களும் உதவிதான் செய்திருக்குமே தவிர எந்த உயிரினமும் உபத்திரவம் செய்யல. அது அல்லாஹ்வே என்ன செய்யறான்னு கேட்டா, சொல்ற நேரத்துல அல்லாஹ்வே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுகின்றன. அல்லாஹ்க்கு மாறு செய்யாது. மனுஷனும் ஜின்னும் தான் அந்த வேலையை செய்வான். அல்லாஹ்க்கு மாறு செய்யற வேலையை மனுஷனும் ஜின்னும் தான் செய்வோமே தவிர ஆடு மாடு புள்ள இதெல்லாம் செய்யுமா? செய்யாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு அந்த செட்டப்பே அல்லாஹ் வைக்கல. செய்யாதுன்னு இருக்கும்போது பள்ளி போய் இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டதுன்னு சொல்லி புகாரில ஹதீஸ் வருது. புகாரி இமாமுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கேட்கிறோமே, இது அதிமேதாவித்தனம் இல்லையா? பார்த்த புகாரி இமாம் ஹதீஸ்ன்னு வந்ததுனால பதிவு செஞ்சுட்டு போயிருப்பாரு. பாக்குறோம் அது ஹதீஸ் இல்லைன்னு விளங்குது. தூக்கி குர்ஆனா? இது புகாரி கிதாபு தானே. அல்லாஹ் குர்ஆன நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும் போதே இதுதான் குர்ஆன் போயிட்டாங்க. இப்ப அதுல ஒரு வசனத்தை தூக்குங்க சொன்னா தான் பிரச்சனை. நபிகள் நாயகம் முடிவெடுத்தாங்க. புகாரி கிதாபு நபிகள் நாயகம் முடிவெடுத்தாங்களா? புகாரி உங்களோட கிதாபு கொண்டாங்க, எல்லாத்துக்கும் சொல்லுங்க ரெஃபரன்ஸ் பாக்குறேன், எல்லாம் ஓகேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? முஸ்லிம் உங்களோட கிதாபு கொண்டாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்களா? மனிதர்கள் தொகுத்தார்கள், தவறு வந்திருந்தால் தவறை தூக்கி வீச வேண்டும். சரி, இதை தூக்கி வீச முடியாதுன்னு அவங்க வாதுறாங்கன்னு வைப்போமே. இன்னொரு செய்தி இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு கேளுங்க. என்ன செய்தி தெரியுமா? அதாவது அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜுக்கு அழைத்து சென்றார். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மேராஜுக்கு அழைத்து சென்றது மதரசால ஓதுற சின்ன குழந்தைகள் இருக்குதே, அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டா கூட நபிகள் நாயகம் நபியானதன் பின்னால் அல்லாஹ் தஆலா மேராஜுக்கு அழைத்து சென்றான். அவர்கள் வந்து நடந்தவற்றை சொன்னார்கள். நிறைய பேர் முஸ்லிமா இருந்தவங்களே முர்த்ததா போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போன்றவர்கள் போகவில்லை. அதனால தானே அவருக்கு சித்திக்ன்ற பேரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம்.
நபிகள் நாயகம் எப்பொழுது மேராஜுக்கு சென்றார்கள் என்று கேட்டால் அத்தனை பேரும் என்ன பதில் சொல்லுவோம்? கோரசா பதில் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? நபிகள் நாயகம் நபியானதற்கு பிறகு மேராஜுக்கு சென்றார்கள். இது வெளிப்படை நிரூபிக்கப்பட்ட வரலாறு. புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ்ல என்ன இடம்பெறுதுன்னு கேட்டா 3570வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் அவர்கள் நபியாவதற்கு முன்பதாகவே மேராஜ் போனார்கள் என்று புகாரி இமாம் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. ரசூலுல்லாஹ் நபியாகிறதுக்கு முன்னாடி மேராஜுக்கு போனாங்களாம். அப்படி போக முடியுமா? நபிமார்களுக்கு மட்டுமுள்ள ஒரு தனிச்சிறப்பது. நபியத்தான் அல்லாஹ் அழைச்சிட்டு போவான். நபியாகவே இல்லாத நேரத்தில் அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, நபி ஆகுறதுக்கு முன்னாடி மேராஜ் போக முடியுமான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. கண்டிப்பா முடியாதும்பாங்க. போனதாக புகார்ல ஹதீஸ் வருது, அப்ப நம்ப தான் வேணும்ன்றாங்க. விளங்குதா? சரி நம்புறோம், புகார்ல ஹதீஸ் வருது இல்ல, நம்பிடுவோம். அப்ப நபியாகினத்துக்கு பிறகு மேராஜ் போனாங்கன்னு வருது, அப்ப 2 வாட்டி போனாங்களா? ஒன்னு என்ன செய்யணும்? 2 வாட்டி போனாங்கன்னு சொல்லணும். அதையும் சொல்ல மாட்டாங்க. 2 வாட்டி போகல, ஒரு தடவை தான் போனாங்க. அந்த ஒரு தடவை எப்ப? நபியானதுக்கு பிறகு. அப்ப நபியானதுக்கு முன்னாடி போனதாக புகார்ல ஒரு ஹதீஸ் வருது, அதுக்கு உண்மைதான். இப்ப உண்மைன்னா எப்பப்பா போனாங்க? அதுக்கு உண்மை இதுக்கு உண்மைன்னா எது உண்மை? 2ல ஒண்ணு சொல்ல. என்னன்னா இவங்களுக்கு நபிகள் நாயகத்தை பாதுகாக்கணுங்கிறத விட, இந்த மார்க்கத்தை உண்மையாக்கணுங்கிறத விட புகாரி இமாம பாதுகாக்கணுங்கிறதா பெருசா போயிடுச்சு. இந்த ஷாஃபி மதுஹப், ஹனபி மதுஹப்காரன் ஷாஃபி ஹனபின்னு கத்திக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல, ஷாஃபி இமாம் சொன்னா அப்படி ஆகுமா, ஹனபி இமாம் அப்படி செய்வாரான்னு கேட்டாங்கல்ல, இது மாதிரி புகாரி முஸ்லிம் தலை கடிச்சிருச்சு. இப்ப வழங்குதா? அந்த இமாம்களுடைய சிந்தனை தலைக்கடிக்க போய் தான் புகாரி சொன்னா தவற வருமா, முஸ்லிம் தவறா சொல்லுவாரான்னு கேட்கிறாங்கல்ல. சொல்லி இருக்கிறாரு, அவர் தான் தவறு விட்டுருக்கிறார், மார்க்கம் தவறு விடல. அவர் மனிதன், ஒரு சிறந்த அறிஞர், மனிதன் என்ற வகையில் தவறு விட்டு இருக்கிறார். இதை ஒத்துக்கொள்றதுக்கு ஏன் மனசு கஷ்டப்படுகிறது? அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள். அதாவது உமாமத் அபு உமாமத் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வழியா அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. போற நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தரோட இப்படி பேசுறாங்க. பேசும்போது வீட்டுக்குள்ள பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள ஏறு கலப்பை இருக்குது. விவசாயம் பண்ற கலப்பை இருக்குது. விவசாயிகள் வயர உழவு பண்றதுக்குரிய விவசாய கருவிகளை வீட்டுக்குள்ள பாக்குறாரு. பார்த்ததும் என்ன சொல்றாரு கேட்டா, லா யதுகுலு ஹாதா பைத்த கௌமின் இல்லா அதுகலஹுல்லாஹு துல்ல. எந்த கூட்டத்தாருடைய வீட்டுக்குள் இந்த விவசாய கருவிகள் இருக்கிறதோ அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா இழிவை உண்டாக்காமல் விட மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களா? விவசாய கருவி யார வீட்டுக்குள்ள இருக்குதோ அந்த சமுதாயத்துக்கு இழிவு வரும்னு சொன்னாங்களாம். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தா ஸ்ரீலங்காவில் இருக்கிற முக்காவாசி பேர் இழிவடைஞ்சவங்க தான், இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி பேர் இழிவடைஞ்சவங்க தான், தெற்காசியா உள்ள இழிவடைஞ்சவங்க தான். இதுக்கு முன்னாடி மதீனா சஹாபாக்கள் இழிவடைந்தவர்கள் என்ற லிஸ்டுக்குள்ள வருவாங்க. இந்த ஹதீஸ் உண்மைண்டானா? ஏன் தெரியுமா? அவங்களும் விவசாயிகள் தான், பேரிச்சம்பழ விவசாயிகள் தானே. அப்ப விவசாய கருவிகள் இருக்கிற வீடு ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல நீங்க 100க்கும் மேற்பட்ட வசனங்களை காண முடியும். விவசாயத்தை வலியுறுத்தி விவசாயம் சிறந்தது என்று சொல்லக்கூடிய வசனங்கள். குர்ஆன் சிலாயிச்சு பேசுது விவசாயத்தை. அப்படி பேசுகிற ஒரு குர்ஆன், அப்படி பேசுகிற அல்லாஹ் விவசாய கருவிகள் இழிவடைந்தது என்று நபிகள் நாயகத்தை சொல்ல வைப்பானா? அப்ப என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் இதை சொல்லல என்று விளங்குது. பார்த்தாலே புரியுது. இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹுல்லதி ஹலக்க ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷி. அல்லாஹ் தஆலா தான் இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 6 நாட்கள் இந்த உலகத்தை படைத்ததாக. சஹீஹ் முஸ்லிம்லே ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது, 4997வது ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது தெரியுமா? அல்லாஹ் தஆலா 7 நாட்கள்ல இந்த உலகத்தை படைச்சான்னு இருக்குது. தெளிவா பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் 6 நாட்கள்ல தான் உலகத்தை படைச்சேன்னு. முஸ்லிம்ல வர ஒரு ஹதீஸ் சொல்லுது 7 நாட்களில் படைத்ததாக. இந்த ஹதீஸ் உண்மையா? குர்ஆனுடைய செய்தி உண்மையா? ஒரு மூமின் இப்ப என்ன நிலை எடுப்பான்? இந்த குர்ஆனுடைய செய்தி தான் உண்மை, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க, இது தப்பு. இப்படி நாம சொன்னா நமக்கு பேர் என்னையா? முஅ்தஸிலாக்கலாம். அவர்களாலேயே மதிக்கப்படக்கூடிய ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்றாரு, இது ஹதீஸ் இல்ல, இது எடுக்க கூடாது, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது. இப்ப இப்னு தைமியா ஷைகுல் இஸ்லாமா முஅ்தஸிலாவா?
அதுக்கும் சொல்லணும், எல்லாத்துலயும் டபுள் நிலைப்பாடு. ஷைகுல் இஸ்லாமும் தான் முஅ்தஸிலாவும் தான். எப்படி நல்லா இருக்குமா? நான் கேட்கிறேன், இப்னு தைமியா ஷைகுல் இஸ்லாம். ஷைகுல் இஸ்லாம் என்ன? இஸ்லாத்தின் தலைவர். இஸ்லாத்திர தலைவரா முஅ்தஸிலாக்கள் தலைவரா? அவரு நாங்க தமிழ் உலகத்துல இருக்கிறவங்க சொன்னா முஅ்தஸிலாக்கள்ங்கிறீங்களேப்பா. பக்கம் பக்கமா இருக்கிற பேப்பரையே இதுக்காக வீணடிக்கிறீங்களேப்பா. பேப்பர் போடுறாங்களே அந்த குரல் இந்த குரல், எல்லா குரல்லையும் பக்கம் பக்கமா இதுக்கே காலத்தை வீணாக்குறீங்களே. எங்களுக்கு ஏசுறதையே பொழப்பா கொண்டிருக்கிறீங்களே. நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, இப்னு தைமியா முஅ்தஸிலாக்களுடைய தலைவரா இல்ல இஸ்லாத்தினுடைய தலைவராக நீங்க எடுக்க போறீங்க? ஷைகுல் இஸ்லாம முஅ்தஸிலாக்களுக்கு ஷேக்னு சொல்ல வர்றீங்களா? இப்னு தைமியாண்டா வாயை பொத்திக்கிடுவாங்க. சவுதி கவர்மெண்ட் சொன்னா தான் இங்க வாய் அசையும். அந்த நிலைப்பாடு தான். என்ன, இந்த காசை கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கல்ல. கிணறு கட்ட காசு, அது கட்ட காசு, எது வந்தாலும் காசு ஆக்கிட்டாங்கல்ல. ரமலான்ல நோன்பு திறக்கணுமா, இஃப்தாருக்கு காசு. பெருநாள் இப்ப அஜி பெருநாள் வருதுல்ல, நீங்க ஏன் உங்களோட காசை வீணாக்கி நீங்க மாட இருக்கணும், நாங்க காசு வந்துடுறோம் மாட எடுத்துருங்க. இப்படியே பழக்கினதுனால, காசுக்கு ஜாரா அடிக்கிறதுனால ஹதீஸ் என்ன குர்ஆன் வசனம் என்னங்கிறது விளங்காம போயிடுச்சு. அப்ப என்ன, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிய பின் அவனை மறுப்பவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை நம்பினதுக்கு பிறகு இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு யாரெல்லாம் அவனை மறுப்பார்களோ அவர்கள் மீதிலும், மறுப்பதற்கு உள்ளத்திலே தாராளமாக இடமளிப்பவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் கோபமும் கடும் வேதனையும் உண்டாகும். யாருக்கு? ரெண்டு காவிர்கள், ரெண்டு விதம் இருக்கிறாங்க. ஒன்னு இயற்கையில அவன் காவிராவே இருப்பான், இஸ்லாத்துக்கே வந்திருக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் முஸ்ரிக்கீன்களா இருக்கிறாங்களே, தர்காவுக்கு போய் கொண்டு அதை செஞ்சுக்கிட்டு இவங்க ஆரம்பத்துல இருந்தே முஸ்ரிக்கீன்களாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருப்பாங்க தௌஹீத் என்று வந்துட்டு திருப்பி முஸ்ரிக்கா மாறினவங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் ஈமான் கொண்டதற்கு பிறகு மீண்டும் தங்களுடைய உள்ளத்திலே குஃபரை ஏற்படுத்தி கொண்டு உள்ளத்திலே குஃபருக்கு இடமளிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் கோபமும் வேதனையும் உண்டு. யாருக்கு இது? போலி தௌஹீத் வட்டத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. ஏன்? அத்தனை பேருமே தௌஹீத் என்ற வட்டத்துக்குள் வந்துவிட்டு இன்றைக்கு இந்த சூனியத்திற்கு சக்தி உண்டு என்று நினைத்துக் கொண்டு மீண்டும் வழிகேட்டுக்கு சென்று விட்டார்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சூரா அன்ஆமிலே சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், யாரெல்லாம் ஈமான் கொண்டு அவர்களுடைய ஈமானிய நம்பிக்கையோடு அநீதியை கலந்து விடாமல் இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் அச்சமற்ற நிலையும் உண்டு, அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழி பெற்றவங்க யாருன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டு ஈமானோடு அநீதியை கலக்காதவர்கள். இந்த வசனம் இறங்கும் போது சஹாபாக்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கொள்றாங்க. எப்படி பேசிக்கொள்றாங்க? இந்த செய்தி இறங்கிப்பட்டதோட சஹாபாக்கள் பேசுகிறார்கள், ஐயுனா லம் யதுலிம், நம்மள யாருப்பா அநியாயம் செய்யாதவங்க இருக்கிறாங்க? ஈமான் கொண்டு யாரெல்லாம் அநியாயத்தை தங்களுடைய ஈமானோடு கலந்து விட்டார்களோ கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் அச்சமுள்ள அச்சமற்ற நிலை இருக்குதுன்னு சொன்ன, நாம எல்லாம் அநியாயம் இப்படியோ ஒரு வகையில் அநியாயம் செய்யறவங்க தானே, அப்ப நமக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காதா என்று சஹாபாக்கள் அத்தனை பேரும் பேசிக் கொள்கிறார்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துக்கு விளக்கமா இன்னொரு வசனத்தை இறக்குறான். ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலந்து கொண்டவர்கள் என்றால் யார் என்று சொல்லும் போது, இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், அநியாயம் என்பது இணை வைப்பு தான். ஷிர்க் இருக்குதே, இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயமாகும் அப்படிங்கிறான். அப்ப ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலந்தவர்கள் யார் கலந்தவங்க? இயற்கையிலே காவிர் லிஸ்ட்ல உள்ளவங்க, இயற்கையிலே முஸ்லிம் லிஸ்ட்ல முஸ்ரிக் லிஸ்ட்ல உள்ளவங்க. ஈமான் கொண்டதற்கு பிறகு அநியாயத்தை கலந்து கொண்டவர்கள் யாரு? போலியான செய்திகளை நம்பி, பொய்யான செய்திகளை நம்பி சூனியத்தினால் பாதிப்பு உண்டா. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, சூனியத்தை உண்மை என்று நம்புவன் சூனம் நுழைய மாட்டான். இதை விட ஒரு மூமினுக்கு என்ன வேணும்? நான் கேட்கிறேன், ஆரம்ப காலத்தை அத்தனை இந்த வழிகேட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு விரலாட்டுகிற ஹதீஸுக்காக எத்தனை ஊர்களில் சண்டையிட்டீர்கள்? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் விரலாட்டி இருக்கிறார்கள், அதனால் விரலாட்டுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள், அதனால் நெஞ்சிலே தக்பீர் கட்டுகிறோம் என்று ஒரே ஒரு சிங்கிள் ஹதீஸிற்காக எத்தனை இடங்களில் ஒரு ஹதீஸுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக பிரச்சனைப்பட்டோம். இவ்வளவு தெளிவாக கொள்கைக்குள்ள வந்த நாம வந்த வேகத்திலே வெளியே போயிருக்கிறீங்களே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
இப்படி வெளியே போறது அங்கீகரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன யோசிக்கணும்? ஹதீஸ் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெளிவா இருக்குது, குர்ஆன்ங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெளிவா இருக்குது. இவர்களுக்கு மிக தெளிவாக இந்த தமிழ் உலகத்திலே நாம் வாழுகிற காலத்திலே மிக தெளிவான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்தது. சூனியத்தினால் பாதிப்பை உண்டாக்குவேன், தூக்கிலே தொங்க வைப்பேன், தற்கொலை பண்ண வைப்பேன் என்று ஒருவன் சவால் விடுக்கிறான். ஆமாப்பா செஞ்சு முடி உனக்கு தருவோம் என்று சவால் விடுறாரு. இன்றைய தினத்தோடு சூனியம் என்ற கான்செப்டுக்கு சாவு மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். தூக்கி எறியப்பட்டு விட்டான். நாளை காலை 11 மணிக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகத்திற்கு அவன் வர வேண்டும், வருவதாக சொல்லி இருக்கிறான். வந்து இஸ்லாத்துக்கு வர்றானா இல்லையாங்கிற இரண்டாவது. ஆனால் இன்றோடு சூனியம் கான்செப்ட மூடியாச்சு. கண்ணுக்கு முன்னாடி தமிழக மக்கள் பார்த்து விட்டார்கள். நடக்காது, செய்ய முடியல, நடக்க வைக்க முடியாது. அப்படி முடியும்னா பிரபாகரனோட எதுக்கு 30 வருஷம் யுத்தம்? நான் கேட்கிறேன். இப்ப எதுக்கு ஊவாவுல எதுக்கு இவ்வளவு தேர்தல் அடிதடி எல்லாம்? இதரிப்பா அப்படி முடியும்னு சொன்ன நாங்க முடிய உங்களுக்கு தந்துடுறோம். ஏதாவது செஞ்சு எங்க அத்தனை பேரையும் ஸ்ரீலங்கா உங்களுக்கு ஸ்ரீலங்கா நாங்க தானே பிரச்சனை, எங்களை வந்து என்ன செய்யுங்க சூனியம் பண்ணி அத்தனை பேரையும் ஏதாவது பண்ணி விட்டுருங்க. அப்படி கேட்டா யாராவது கொடுப்பீங்களா? திடீர்னு ஒருத்தன் வந்து கேட்கறான், நான் வந்து உனக்கு சூனியம் செய்வேன், சூனியம் செஞ்சு காட்டுறேன், உன்னை தலைமுடிய சேட்டெல்லாம் தாண்டி கேட்கறான், கொடுப்பீங்களா இல்லையா? தூக்கும் பார்ப்போம். கேட்டா கொடுப்போம்னு ஒத்தர் விடாம அத்தனை அப்படியே வச்சுக்கிறோம். கொஞ்சம் இதையும் எடுத்துக்கிறோம் வீடியோக்கு. ஏன்னு கேட்டா மக்களுக்கு காட்டணும் இல்ல. இவ்வளவு பேர், இப்போதைக்கு இவ்வளவு பேர். மற்றபடி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சவால். என்ன சவால்? ஸ்ரீலங்காவில் யாரையாவது குடிச்சு சூனியத்தை வச்சிருப்பா, கேட்கறதெல்லாம் தந்துருவோம். ஒவ்வொரு உறுப்பினர்களும் கையை தூக்கி இருக்கிறாங்க. எதுக்கு கேட்கிறேன்? நடக்காது, செய்ய வைக்க முடியாது. அப்படி செய்தால் அது உண்டாகாது என்பது தெளிவாக தெரியும். அப்படி இருக்கிற இடத்துல தெளிவா குர்ஆன் வசனம், லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் அவனால் வெற்றி பெற முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்-ஆখিরাতু கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்தா ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சூனியத்திற்கு ஆற்றல் உண்டா, சூனியத்தால் எந்த பாதிப்பையும் யாருக்கும் ஏற்படுத்த முடியுமா என்பது தொடர்பாக ஒரு சூனியக்காரருடன் நாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். அந்த ஒப்பந்தத்தில 48 நாட்களில், அதாவது நேற்றைய தினம் 17ஆம் தேதி, அந்த தேதி முடிவதற்குள் பிஜே அவர்கள் சூனியம் உண்மை என்று அவர் சொல்லுவார், இல்லை என்றால் அவர் தற்கொலை செய்து கொள்வார், இதன் மூலம் நான் சூனியத்தை நிரூபித்து காட்டுவேன் என்று அந்த சூனியக்காரர் ஒப்பந்தம் செய்தார். அந்த ஒப்பந்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு இன்று அந்த காலம் முடிந்த பிறகு, 17ஆம் தேதி முடிந்த பிறகு 18ஆம் தேதி என்று நான் உங்களை இப்போது சந்திக்கிறேன். 18ஆம் தேதி தான் சந்திக்கிறேன் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதுக்கு ஒரு ஆதாரம் காட்ட வேண்டும். 18ஆம் தேதி தான் நான் உங்களோடு பேசுகிறேன் என்பதற்கு இன்றைக்கு வந்த தினத்தந்தி பேப்பர் சென்னை பதிப்புல இதுதான் உங்களுக்கு தலைப்பா இருக்கும், பார்த்துக் கொள்ளலாம். இதிலேயே தேதியும் இருக்கிறது, 18 தேதி போட்டிருக்கிறது, 18/9/2014. சூனிய ஒப்பந்தம் முடிந்த மறுநாள் இந்த காலை 10 மணிக்கு உங்களை நான் இப்போது சந்திக்கிறேன். தினத்தந்தி பேப்பரை பார்க்கிறீர்கள். இது 18ஆம் தேதி பேப்பர். அது கூட ரொம்ப நீங்க தேதியெல்லாம் போட்டு உன்னிப்பா கவனிக்க சிரமப்பட வேண்டியதில்லை. தலைப்பு செய்தி என்ன இருக்கு என்று கேட்டால், இன்று உள்ளாட்சி தேர்தல், இந்த இடைத்தேர்தல் உள்ளாட்சிக்கு நடக்கிறது இல்லையா, இன்று தேர்தல் நடக்கிறது, எல்லா பக்கம் வாக்குப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை தலைப்பு செய்தியா போட்டிருப்பதில் இருந்து நான் பேசிக் கொண்டிருப்பது முன்னால் பதிவு செய்யப்பட்டது அல்ல, இப்பதான் உங்களுடைய உள்ளாட்சி தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இந்த செய்தி உங்களுக்கு வைக்கிறேன். அதே போல இது இந்து பேப்பர், இதுவும் இன்றைய 18ஆம் தேதியுடைய பேப்பர், சென்னை பதிப்புல இதுதான் தலைப்பா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது தினமலர் பேப்பர், இதுவும் 18ஆம் தேதியுடைய பேப்பர் தான் இது. அப்ப இந்த எதுக்குன்னா இந்த தேதியில தான் நான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொண்டு போடுகிறார்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப சூனிய ஒப்பந்தம் 17ஆம் தேதியோட முடிந்து விட்டது. எந்த டயத்துல முடியுது என்று போன் பண்ணி கேட்டோம். நடிச்சாம 2:30 மணிக்கு வரைக்கும் இருக்கு டயம்டாங்க, இல்ல ராத்திரியே போட்டிருப்போம், சில மகரிபோட போட்டு விட்டுருக்கலாம். இதை நடிச்சாம 2:30 மணிக்கு முடியுதுங்கிறதுனால சரி நடிச்சாம முடியட்டும், விடிந்த பிறகு நம்ம இதை வெளியிட்டுக் கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் சந்திக்கிறோம். சூனியம் 48 நாள் நேற்றோடு முடிந்து தேதியும் போடப்பட்டது 14ஆம் தேதியோடு என்று. இன்னும் சொல்ல போனால் இடையில் அந்த ஒப்பந்தம் அவர்கிட்ட பேசும் பொழுது ஒன்னு நடக்கல, எப்ப நடக்கும், கரெக்டா 17 அன்னைக்கு நடக்கும் என்று
என்று அந்த சூனியக்காரர் வந்து திரும்ப ஒரு செஞ்சாரு, உறுதிமொழி சொன்னார். அப்ப அந்த நாள் முடிந்த பிறகு எனக்கு எந்த விதமான ஒரு உபாதையோ, சொல்ல போனால் ஏற்கனவே இருந்த ஒரு கால்வலி கூட இப்ப குறைந்து விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலையில் தான் நான் இருக்கிறேனே தவிர என்னுடைய எந்த விதமான செயல்பாடுகள் எதிலையுமே எந்த விதமான பிரச்சனை ஏற்படவில்லை. அப்ப இந்த சூனியம் பொய் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் போட்டோம். நிரூபணமாகிவிட்டது. சூனியத்தால் யாரும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்காக வேண்டி இலக்கு வைத்து குறி வைத்து பல பூஜைகள் நடத்தியும் கூட ஒண்ணுமே ஆகவில்லை என்று சொன்னால் எப்படி சூனியத்தால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்பது இப்ப நிரூபணம் ஆகிவிட்டது. அதே நேரத்தில் இந்த வீடியோ கூட ஒரு ஏகத்துவ கொள்கையில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தேவையற்ற ஒன்று. ஏன் அவங்க ஆகாது என்று நம்புகிறார்கள். இது பார்த்து நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சூனியத்தால் ஒண்ணுமே நடக்காது என்று நம்பக்கூடிய சகோதரர் ஏகத்துவ கொள்கையில உள்ளவங்க இந்த இப்படி ஒரு வீடியோ எதிர்பார்க்கவில்லை. ஏன் அதெல்லாம் ஒண்ணாவாதுங்க, அவனுக்கு என்னங்க மனுஷன் தானங்க, அவன் என்ன செஞ்சிருவான் என்கிற அளவில் தான் அதிகமான சகோதரர்கள் ஏகத்துவ கொள்கையில் உள்ள சகோதரர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு பலவீனமான நம்பிக்கை உடையவர்கள், எதுவும் ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று பயப்படக்கூடியவர்கள், வெளியே உள்ளவர்கள், பிரமத சகோதரர்கள், அவங்க எல்லாம் ஏதோ நடந்துவிடும் என்று என்ன செய்யறாங்க, அஞ்சினார்கள். அவங்களுடைய அச்சத்தை போக்குவதற்கும் சூனியத்தை பொய் என்று காட்டுவதற்குரிய ஆதாரமாகவும் தான் இதை நம்ம வெளியிடுகிறோம். உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால், சூனியம் செய்கிறேன், பில்லி வைக்கிறேன், ஏவல் வைக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றினார்களே ஆனால் அதை தயவு செய்து நம்பாதீர்கள். கடுகளவோடு கடுகில் லட்சத்தில் ஒரு பங்கு அளவுக்கு கூட அதில் உண்மை இல்லை. அதுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு மன உறுதி எல்லா மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பதை இதை நம்ம நிரூபித்து காட்டிவிட்டோம். இது சம்பந்தமாக இன்னும் அதிகமான விவரங்களை நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போதைக்கு அந்த தேதி வரைக்கும் ஒன்று நடக்கலை என்பதை சுருக்கமாக சொல்வதுதான் இதனுடைய நோக்கம். அந்த செய்திகளை வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று மண்ணடியில் தம்பு செட்டி தெருவில் சூனியத்திற்கு ஆற்றல் உண்டா என்பதை குறித்து விளக்கும் பொழுது இது குறித்து அதிகமான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு சூனியம் பொய் தோர்த்து விட்டது என்பதற்கு ஆதாரமாக நான் உசுரோடு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை மட்டும் தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். ஒரு நாடகம் அரங்கேறுகிறது. என்ன நாடகம் தெரியுமா? அக்கரைப்பற்று அன்சார் மௌலவி என்பவர், நாம இவர் சூனியத்தினால் பாதிப்பை உண்டாக்க முடியும், ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு, இதை மறுக்கிற எஸ்எல்டிஜே முஅத்தஸிலா, டிஎன்டிஜே முஅத்தஸிலா, பிஜே ஜஹ்மியா, அவருக்கு கீழே இருக்கிற டிஎன்டிஜே இயக்கமே ஜஹ்மியாக்கள், இப்படி வழிகட்ட இயக்கங்கள்ல பேரை எல்லாம் சொல்லி காலாகாலமாக பயான் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாரு. இவருக்கு பலமுறை நம்முடைய ஜமாத்து சார்பாக பகிரங்க விவாத அழைப்பை விடுத்தோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்து உங்களோட விவாதம் பண்ண தயாரா இருக்கிறோம், நீங்க சொல்றது நியாயமான வந்து நிரூபிச்சுட்டு போங்கன்னு சொன்னோம். சொன்னதுக்கு இவர் தந்த பதில் என்ன தெரியுமா? அவையல் எல்லாம் சின்ன சின்ன பொடியன்மார். அவர ஊர் பாசல அவையல் எல்லாம் சின்ன சின்ன பொடியன்மார், அவையலோட நான் விவாதம் பண்ண மாட்டேன். யாரோட? அவையல் நாமலாம். அவங்க எல்லாம் எஸ்ஐடிஜில இருக்கிற சின்ன சின்ன பொடியன்மாரு, அவங்களோட விவாதம் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. சரி, அதற்கு பிறகு அப்பாஸ் அலி இருக்கிறாரே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஒரு முக்கிய பிரச்சாரகர் அப்பாஸ் அலி. அப்பாஸ் அலி அவர்கள் நான் விவாதத்துக்கு தயாருன்னாரு. அதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் பிஜேட தக்லீது, அதனால அவரோட விவாதம் பண்ண மாட்டேன். சரி, யாரோட தான் பண்ணுவிய என்று சொன்னா, இந்த நம்ம வாழத்தோட்டம் கிளை சகோதரர்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான் அன்சார் மௌலவி. என்று கேட்டு அவங்க தான் அடிக்கடி அவர் ப்ரோக்ராமுக்கு போய் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க? நீங்க விவாதத்துக்கு வரணும்னா என்ன சொன்னார் தெரியுமா? நான் தமிழ்நாட்டுக்கு சென்று, இந்தியாவுக்கு சென்று, என்னுடைய சொந்த பணத்தில் டிக்கெட் எடுத்து சென்று பிஜேயோடு விவாதிக்க தயார். பிஜே தயாராண்டா சொல்லுங்க, நான் இந்தியாவுக்கு போய் விவாதிப்பேன்னாரு. வழங்குதா? தெரியாம சொல்லிட்டார் போல் இருக்கு. வழங்குதா? நாம என்ன செஞ்சோம் சொன்ன, பிஜே உடைய கடிதத்தை பெற்று அவரிடத்தில் ஒப்படைத்தோம். எப்ப ஒப்படைக்கப்படுதுன்னு கேட்டா, அவருக்கு 24/3/2014 அன்று, அதாவது 2014 3ஆம் மாதம் 24ஆம் தேதி அன்சார் தப்லீகியோடு விவாதிப்பதற்கு நான் தயார், அவருடைய சம்மதத்தை பெற்றுத்தார்கள் என்று நம்ம ஜமாத்துக்கு பிஜே கடிதம் தர்றாரு. அந்த கடிதத்தினுடைய போட்டோ காப்பியை இணைச்சு நம்ம ஜமாத்து சார்பாக 26ஆம் தேதி 3ஆம் மாசம் 26ஆம் தேதி அன்சார் மௌலவியுடைய சொந்த ஊரான அக்கரைப்பற்றுக்கு அவருடைய மர்கஸுக்கு தேடி போய் கொடுக்கிறதுக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்யறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எஸ்ஐடி கடிதத்தை கூட நான் எடுக்க மாட்டேன். எப்படி? பிஜே எனக்கு மெயில அனுப்ப சொல்லுங்க, இல்லாட்டி நீங்க எனக்கு போஸ்ட்ல அனுப்புங்க. என் கையில கொண்டாந்துருக்க ஆலிம் சார், எடுங்க. எடுக்க மாட்டேன். அந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. எடுக்க மாட்டேன்னு அந்த வீடியோ பண்றாங்க. எடுக்க மாட்டேன்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்காரு. கடைசியில
அவருக்கு இப்போ ரெஜிஸ்டர் போஸ்ட்லயும் அனுப்பி அவரோட செயலாளர்கிட்டையும் கொடுத்து கையில சேப்பிச்சாச்சு. சேப்பிச்சதுக்கு பிறகு அவரு என்ன அதுல பிஜே என்ன எழுதுறாருன்னு கேட்டா 3ஆம் மாசம் மார்ச் மாசம் கடிதம் கொடுக்கிறாரு. கடிதத்தில் சொல்றாரு, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதிக்குள் விவாத ஒப்பந்தம் போடுவதற்கு ஒரு நாளை நீங்கள் தீர்மானித்து சொல்லுங்கள். ஏப்ரல் மாசம் 20 தொடக்கம் 30 வரை ஒரு டேட்டை சொல்லுங்க, அந்த டேட்ல சென்னையில ஒப்பந்தம் போட்டு விவாதம் எப்பன்னு முடிவெடுத்துருவோம் அப்படின்னு கடிதம் அனுப்புறாரு. இந்த கடிதத்திற்கு 2014 இந்த வருடம் 4ஆம் மாதம் 7ஆம் தேதி என்ன செய்யறாருன்னு கேட்டா அன்சார் மௌலவி அவர்கள் பதில் அனுப்புகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு பிறகு பதில் அனுப்புறாரு. அந்த பதில் என்ன அனுப்புறாருன்னு கேட்டா பிஜே ஏப்ரல் மாதம் விவாத ஒப்பந்தம் செய்வோம்னாரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதிக்குள் நாம விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கிருவோம். 6ஆம் மாசம் வச்சுக்கிறோம். 4ஆம் மாசத்தை 6வது மாதத்துல நாம ஒப்பந்தத்தை வச்சுக்கிருவோம். நான் சென்னைக்கு வர்றேன் ஒப்பந்தத்துக்கு அப்படிங்கிறாரு. ஏன் தெரியுமா? இப்ப விசா கிடைக்கலன்னு சொல்றாருல, 3ஆம் மாசம் விசா கிடைச்சிருக்கு விலகுதா. ஆனா என்ன சொல்றாருன்னு கேட்டா 4ஆம் மாசம் எனக்கு வர முடியாது, நான் 6வது மாசம் வர்றேன் அவரே டேட்டை போடுறாரு. அதுல ஒப்பந்தத்துல அவர் எழுதுறார் கடிதத்துல, ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக பிஜே கலந்து கொள்ள வேண்டும். விவாதத்துக்கு முன்னாடி உள்ள ஒப்பந்தம் இருக்குது, எப்படி விவாதம் செய்ய போறோம்னு அதுல பிஜே இருக்கணும்ங்கிறாரு. இந்த கடிதத்திற்கு 2014 4ஆம் மாதம் 10ஆம் தேதி இவர் கடிதம் போட்டு 3 நாள்ல பிஜே ரிப்ளை பண்றாரு. அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா கண்டிப்பாக நான் ஒப்பந்தத்தில் கலந்து கொள்வேன். பிஜே தானே ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளணும். ஆமா நான் கலந்து கொள்வேங்கிறாரு. கலந்து கொள்வது மட்டும் இல்லாம ஜூன் மாதம் நீங்க சொன்னது மாதிரி அன்சார் மௌலவி விரும்பியதை போன்று ஜூன் மாதமே ஒப்பந்தம் செய்து கொள்வோம்ங்கிறது முடிவாக்கப்படுகிறது. முடிவாக்கப்பட்டு பிஜே அதுக்குரிய கடிதத்தை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும் போது கடிதத்தில் எழுதுறாரு, 4ஆம் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்பதாக இதுக்கு பதில் தாருங்கள் அப்படிங்கிறாரு. டேட்டுகள் கொஞ்சம் இப்படி பிறகு நீங்க வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா டேட் விளங்கிரு. இல்லன்னா யாருக்காவது இந்த கடிதங்கள் எல்லாமே வேணும்னா நம்ம ஹெட் ஆபீஸ்ல இருக்குது, 2 பேரும் பரிமாறிக்கொண்ட கடிதங்கள் பார்த்தாலே விளங்கிரும். சரியா? அப்ப அந்த கடிதத்துக்கு 4ஆம் மாதம் 14ஆம் தேதி அன்சார் மௌலவி பதில் அனுப்புறாரு. என்ன அந்த பதில் என்ன குறிப்பிடாரு தெரியுமா? 2 தலைப்புல தான் நான் விவாதிப்பேன், வேற எந்த தலைப்புலையும் விவாதிக்க மாட்டேன். ஒவ்வொரு கண்டிஷனா போடுறாரு, நீங்க வரணும் அது வரணும். பிஜே என்ன சொல்றாரு, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 2 தலைப்புகளிலேயே விவாதிக்கலாம் என்று சொல்லி 18/4/2014 4ஆம் மாதம் 18ஆம் தேதி இவர் கடிதம் அனுப்பி 4 நாள்ல திருப்பி ரிப்ளை பண்றாரு. ரிப்ளை பண்ணி அன்சார் மௌலவி கேட்டுக்கொண்டதை போல 22/6 6ஆம் மாதம் 22ஆம் தேதி ஜூன் மாதம் 22ஆம் தேதி விவாத ஒப்பந்தம் சென்னை மண்ணடியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தில் நடைபெறும், இதுக்கு ஒத்துக்கொண்டேன் என்று சொல்லி ரிப்ளை பண்ணுங்கிறாரு. அதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா ரிப்ளை பண்றாரு. ஓகே. அன்சார் மௌலவி என்ன செய்யறாரு, 6ஆம் மாசம் 22ஆம் தேதி விவாத ஒப்பந்தம் பண்ணுவோம்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யறாரு தெரியுமா, 6ஆம் மாசம் 22ஆம் தேதி ஒப்பந்தம் இருக்கல, 5ஆம் மாசம் 26ஆம் தேதி இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. 6ஆம் மாசம் 22 விவாத ஒப்பந்தம், 5ஆம் மாசம் 26ஆம் தேதி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு கடிதம் அனுப்புறாரு. கடிதம் அனுப்பி என்ன சொல்றாரு, நாம ரமலானுக்கு பிறகு 9ஆம் மாதம் 14ஆம் தேதி, இன்றைக்கு எத்தனை இருக்கிறோம், 17ல தாண்டிட்டோம், 18 வழக்குதா. 9ஆம் மாதம் 14ஆம் தேதி விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கிறோம், தவிர்க்க முடியாத காரணங்களால் எனக்கு 6ஆம் மாதம் கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற அந்த கடிதத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா 5ஆம் மாசம் 26ஆம் தேதி கடிதம் அனுப்புறாரு. எனக்கு 6ஆம் மாசம் 22ஆம் தேதி ஒப்பந்தத்துக்கு வர முடியல, தவிர்க்க முடியாத சில காரணங்கள், அதனால 9ஆம் மாதம் 14ஆம் தேதி விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கிருவோம். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா இது இந்த அனுப்பினதுல ஒரு இக்குமத்தை நான் சொல்றேன். ஏன்னா இப்ப அவர் நடந்துக்கிறது அதான் காட்டுது. இவர் இந்த கடிதம் அனுப்புறதுக்கு முன்னாடி 6ஆம் மாதம் 22 விவாத ஒப்பந்தம் இருந்துச்சே, அந்த டைம்ல பிஜே சூனியம் தலைப்பு பேச போறாருன்னு அறிவிப்பு வெளியாயிடுச்சு. உங்களுக்கு பிஜே ரமலான்ல இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற ஒரு தலைப்பு உரையாற்ற போறான்னு விளம்பரம் எல்லாம் வெளியாயிடுச்சு. அப்ப என்ன பாக்குறாரு, சரி தலைப்பை பேசவே போறாருங்கிறாரு, மொத்தத்துல கேட்டுட்டே போகும்னு முடிவெடுத்தாரோ தெரியல, ரமலானுக்கு பிறகு விவாத ஒப்பந்தம் என்று முடிவெடுத்து அறிவிக்கிறாரு. பிஜே என்ன சொன்னாரு, சரி பிரச்சனை இல்லை என்று சொல்லி 9ஆம் மாதம் 17ஆம் தேதி 14ஆம் தேதி விவாத ஒப்பந்தம் செய்வதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று பிஜேயும் கடிதம் அனுப்பிவிட்டார். அனுப்பினா 9ஆம் மாதம் 14ஆம் இந்த மாசம் 14ஆம் தேதி ஒப்பந்தம்,
அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே அவரும் அவரை சார்ந்தவர்களும் அப்படியே அமைதி காக்கிறார்கள். அப்ப பிஜே என்ன செய்யறாருன்னு கேட்டா, திரும்ப 8ஆம் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் மாசம் 14 விவாத ஒப்பந்தம், 8ஆம் மாசம் 6ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்புறாரு. நினைவூட்டல். என்ன நினைவூட்டல்? 9ஆம் மாசம் 14ஆம் தேதி நம்ம 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் இருக்குது, மறக்காம டைமுக்கு வந்து சேர்ந்துருங்க ஒரு கடிதம் அனுப்புறாரு. நாம ஒவ்வொரு கடிதத்தையும் பிஜேயும் இமெயில் அனுப்புவாரு. நாம் என்ன செய்வோம் தெரியுமா? மாவட்ட நிர்வாகம் ஊடாக நம்முடைய அதாவது கிழக்கு மாகாணம் இருக்குல்ல, அம்பாறை மாவட்ட நிர்வாகிகள் நேரடியா போய் அன்சார் மௌலிட்ட கொடுத்துட்டு வருவாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்து நினைவூட்டல் அனுப்பியாச்சு. அனுப்பினா இப்ப நினைவூட்டல் கடிதத்துக்கு எந்த ரிப்ளையும் அவர் பண்ணல. வர்றேன் வரமாட்டேன் சொல்லணும்ல, ரிப்ளை பண்ணவும் தேவையில்ல. அவர் ஏன் வந்தே ஆகணுமே. அப்ப ரிப்ளை பண்ணாம அவர் இருக்கிறாரு. இப்ப பதில் சொல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, 14ஆம் தேதி ஒப்பந்தம். எப்ப? இந்த மாசம் 14ஆம் தேதி விவாத ஒப்பந்தம். 10ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்புறாரு. 4 நாள் இருக்கு ஒப்பந்தத்துக்கு. அப்போ ஒரு கடிதம் அனுப்புறாரு. அந்த கடிதத்தில் என்ன அனுப்புறாருன்னு கேட்டா, எனக்கு இந்தியாவுக்கான விசா எடுக்க முடியாம போயிடுச்சு, அதனால எனக்கு ஒப்பந்தத்துக்கு வரணுமா இருந்தா டிஎன்டிஜில இருந்து ஒரு கடிதம் அனுப்புங்க, அன்சார் மௌலவிய இன்வைட் பண்ணி ஒப்பந்தத்துக்கு இன்வைட் பண்ணி ஒரு கடிதம் அனுப்புங்க, எனக்கு அதை இமிகிரேஷன் விசா ஆபீஸுக்கு கொடுத்து நான் விசா எடுத்துக்கொள்வேன் ஒரு கடிதம் அனுப்புறாரு. அதுக்கு பிஜே என்ன ரிப்ளை அனுப்புறாருன்னு கேட்டா, கடிதம் எல்லாம் உங்களுக்கு தர தேவையில்ல, உங்க பாஸ்போர்ட்டை கொண்டு எஸ்எல்டிஜில ஒப்படைங்க, உங்களுக்கு நீங்க அதுல அந்த கடிதத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, இவர் 10ஆம் தேதி கடிதம் 4 நாள் இருக்கு. நான் கேட்கிறேன், சரி உங்களுக்கு விசா ஒரு என்ன சொன்னீங்க, என்ன ஆட்டம் போட்டீங்க, வழிகேடுண்டீங்க, அதுண்டீங்க இதுண்டீங்க, இப்படி ஒரு ஒப்பந்தத்தை எத்தனை முறை டேட் எல்லாம் மாத்திட்டீங்க, மாத்தினது எப்படியாவது போகாம இருப்போம்னு பார்த்தாரு. முடியலன்னு வர்ற நேரத்துல நீங்க உண்மையிலே ஆர்வம் உள்ள ஒரு ஆளா இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே விசா போட்டு வச்சிருக்கணும். 4 நாள் இருக்க கிடைக்கல கடிதம் அனுப்புறாரு. கிடைச்சதா இல்ல கிடைக்கல தான் கடிதம் அனுப்புறாரு. அவரு ஏன் கிடைக்கலையா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறானா, இந்தியாவுக்கு போறதுக்கு புதிய லோ போட்டுருக்கானா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. அதனால எனக்கு அக்கவுண்ட், எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாததுனால எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியல, நீங்க என்ன செய்யுங்க உங்களை கடிதம் அனுப்புங்கிறாங்க. நாம மசூரா பண்ணி என்ன செய்ய முடியும் கேட்டா, பிஜே பதில் அனுப்புகிறார், உங்களுக்கு டிஎன்டிஜில கடிதம் எல்லாம் தேவையில்ல, நீங்க உங்க பாஸ்போர்ட்டை எஸ்எல்டிஜில ஒப்படைச்சிருங்க, ஜமாத்து செலவுல உங்களுக்கு விசா எடுத்து தருவாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு கடிதத்தை அனுப்புறாரு. இது எப்ப கடிதம் அனுப்புறாருன்னு கேட்டா, அவரு 4 நாள் இருக்க ரிப்ளை பண்ணாரா, பிஜே கடிதத்தில் போடுறாரு, 15ஆம் தேதிக்கு முன்பதாக 14ஆம் தேதி ஒப்பந்தம், இன்னொரு டைம் கொடுத்து 15ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களோட பாஸ்போர்ட் ஒப்படைச்சிருங்க, எஸ்எல்டிஜியால விசா எடுத்து தருவாங்க. இவரு அப்பவும் அமைதியா இருக்கிறாரு. அமைதியா இருக்க நாம என்ன செய்யறோம்னு கேட்டா, 15ஆம் தேதி காலையில மாவட்ட நிர்வாகம் ஊடாக நம்ம எஸ்எல்டிஜியால ஒரு கடிதம் கொடுக்கிறோம். பிஜே உங்க பாஸ்போர்ட்டை தர சொன்னாரு, நீங்க தந்தீங்கன்னா நாங்க விசா எடுத்து தந்துருவோம், தர்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. 15ஆம் தேதி கொடுக்கிறோம். 15ஆம் தேதி ஈவினிங் டேட், அந்த என்ன காலத்தை வீணடிக்கிறது, ஃபுல்லா டேட் முடிஞ்சதுக்கு பிறகு 15ஆம் தேதி ஈவினிங் ஒரு கடிதம் அனுப்புறாரு. 2 பக்க கடிதத்துல பிஜேக்கு, நீங்கள் கிரிமினல் வேலை செய்கிறீர்கள். என்ன கிரிமினல் வேலையா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா தான் விசா எடுக்க முடியும், ஆனா எஸ்எல்டிஜில கொடுத்து கள்ளத்தனமா விசா எடுக்க வச்சு என்ன மாட்டி விட பாக்குறீங்க. அவருக்கு தேவையா? கேக்குறேனா? சிறப்பா இருக்குதா இல்லையா? என்னன்னு கேட்டா, மார்க்கமும் தெரியல, உலகமும் தெரியல. அவர் கள்ளத்தனமா எடுக்கிற விஷயம் அல்லாது, நமக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். விவரத்தை சொல்லி இப்படி ஒரு வேலைக்கு தான் போறாருன்னு சொல்லி டிஎன்டிஜே கடிதம் கொடுக்க சொல்ல தேவையில்ல, நாங்க சொல்லி உங்களுக்கு விசா எடுத்து தருவோம். விசா வந்தா உங்களுக்கு தாராளமா இந்தியாவுக்கு போக முடியும். இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? தெரிஞ்ச மக்கள் இருக்கிறாங்க, தாராளமாக சொல்லி விசா ஆபீஸுக்கே சொல்லி விசாவை பெற்று தர முடியும். அதனாலதான் நாங்க சொன்னோம், நாங்க பெற்று தர்றோம்னு. அதுக்கு வாங்கன்னா கிரிமினல் வேலை செய்ய போறீங்க என்று சொல்லிட்டு இதை சொன்னா பரவாயில்ல. கூட என்ன சொல்றா தெரியுமா? ஆகவே நான் ஒப்பந்தத்திற்கு வர மாட்டேன், நேராக 2015 2ஆம் மாசம் 1ஆம் தேதி விவாதத்திற்கே வருகிறேன். தேவை என்ன? எப்படியாவது போகாம நிக்கணும். விவாதத்துக்கு போறனாலும் டிஎன்டிஜி கடிதம் தான் வேணும், அதை குறிப்பிட்டிருக்காரு. விவாதத்துக்கு வருவதற்கு உங்களோட கடிதத்தை தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு கடிதம் தான் பிரச்சனை, உங்களுக்கு பாஸ்போர்ட்டை எங்கள்கிட்ட தர முடியாதுன்னா, தர முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க கடிதத்தை தருவோம். உங்களுக்கு பாஸ்போர்ட்டை தர முடியாதுன்னு நீங்க சொன்னால் டிஎன்டிஜில இருந்து கடிதத்தை வாங்கி தாங்க இமிகிரேட் நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கொடுத்து விசா எடுங்கன்னு கடிதத்தை தருவோம். இவர் அதை செய்யாம ஒப்பந்தமே தேவையில்லையா விவாதத்துக்கு,
ஒப்பந்தமே தேவைன்னா எனக்கு 10,000 கடிதம் அனுப்பினீங்க, ஒப்பந்தத்தில் அது பேச வேண்டும், நீங்களும் இருக்க வேண்டும். ஒப்பந்தத்தில் எப்படி? பிஜேயும் கண்டிப்பாக ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் ஒப்பந்தத்திற்கு வரமாட்டேன். இப்படி எல்லாம் சொன்னீங்களே, சொன்ன நீங்க ஏன் இப்ப வரமாட்டீங்க? பானையில இருந்தா தான் ஆப்பல வரும், விளங்குதா? பானையில சரக்கு இருந்தா தான் ஆப்பல வரும். சரக்கு இல்லைன்னு தெரியும். பார்த்தாங்க ரமதானுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்தாங்க, இவர் மட்டும்தான் உலகத்திலே இதை சொன்னாருன்னாங்க. ரமதான்ல ஒரு நாள் தனிய பேசின உரையில் என்ன பேசுறாரு? உலகத்திலே சூனியத்தினால் எந்த பாதிப்பும் நிகழாது என்று எந்தெந்த அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பட்டியலையும் போட்டாரு. எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆஹா, இவ்வளவு நாம மூத்தசிலாண்டமே, இப்ப போனோம்னா மாட்டிட்டு முழிக்க வேண்டி வருமே, ஜமாலியாலே தப்பிக்க முடியாம போச்சே. எப்படி? ஏற்கனவே ஒருத்தர் எஸ்எல்டிஜியோடு விவாதிக்க மாட்டேன், இந்தியாவுக்கு போய் விவாதிப்பேன் என்றாரு. அங்க போய் நின்றுகிட்டு எனக்கு எஸ்எல்டிஜி வந்தா தான் பேசுவேன். இது மாதிரி இந்த ஆங்கிள் தான் சொல்லி பார்த்தாரு. பிஜியோடு தான் விவாதிப்பு. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. சகோதரர் அன்சார் மௌலி அவங்களுக்கு இந்த உரையினூடாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்க இந்தியாவுக்கு போக மாட்டீங்க, போற எண்ணம் இல்லைங்கிறது பார்த்தா விளங்குது. விளங்குதா? ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? இதை சொன்ன உடனே சொல்லுவாரு, என்னுடைய உள்ளத்தை உங்களால் அறிய முடியுமா? பிஜே கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், பிஜே கிரிமினல் வேலை செஞ்சாருன்னு அவர உள்ளத்தை நீங்க எப்படி அறிஞ்சீங்க? அப்ப எப்படி? அவருக்கு வந்தால் சரி, மற்றவனுக்கு வந்தால் பிழை. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நீங்க ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. ஒப்பந்தத்துக்கு பிஜேயோடு தான் விவாதிப்பேன்னாரு. நம்ம சகோதரர்கள் போய் கேட்டு கடிதத்தை கொண்டு கொடுத்தாங்க. ஒப்பந்தத்துக்கு வாங்கன்றதோட 6ஆம் மாசம் 4ஆம் மாசம் வாங்கண்டாரு பிஜே, 6ஆம் மாசம் வர்றேன்டாரு. 6ஆம் மாசம் விவாதத்துக்கு ஒப்பந்தத்துக்கு வருவார் எதிர்பார்த்தா ரமதானுக்கு பிறகு வாரேன்னு திருப்பி இவரே கடிதம் அனுப்புறாரு. ரமதானுக்கு பிறகு விவாதத்துக்கு வருவது சம்பந்தமாக எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருக்கிறாரு. பிஜே மறந்துடுவார் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தார் போல் இருக்கு. அதுக்கு பிறகு பிஜே என்ன செய்யறாரு? நினைவூட்டல் கடிதம் அனுப்புறாரு. அதுக்கும் எந்த ரிப்ளை பண்ணாம விவாத ஒப்பந்தம் செய்வதற்கு வெறும் 4 நாட்கள் இருக்கும் போது எனக்கு விசா கிடைக்கலங்கிறாரு. உங்களுக்கு 5 நாள்ல நாங்க விசா எடுத்து தர்றோம், பாஸ்போர்ட் தாங்கன்னா அதுக்கு எந்த ரிப்ளை பண்ணாம இருக்கிறாரு. கடைசியில் அந்த டேட் கொடுத்த டேட் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு கிரிமினல் வேலை பாக்குறீங்க, என்ன மாட்டி விட பாக்குறீங்க அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்த கடிதம், இந்த கடைசி கடிதம் கொடுத்தமே, பாஸ்போர்ட்டை தாங்க, பிஜி அனுப்பினால பாஸ்போர்ட்டை தாங்க, விசா எடுத்து தருவாங்க. இந்த கடிதத்தை கொடுப்பதற்கு நாங்க பட்ட பாடு இருக்கிற சுபஹானல்லாஹ், கொழும்புல தான் இருக்கிறாரு. போன் அடிச்சா நோ ஆன்சர், சித்திக்னு சொல்லி. எவன் எஸ்எல்டிஜே கேஸ்றானோ அவனோட பூரா கூட்டணி சேருவாரு. முஜாஹிது விவாத ஒப்பந்தம் என்று சொல்லி சென்னைக்கு போனாரா, அந்த ஆளோட போய் நிக்கிறான். அப்ப நம்ம அப்துல் ராசிக் சொல்றாரு, எங்க நீங்க தானே முஜாஹித செக்ஸ் சிடி வேணும்னு சொல்லி அதை வெளியே காட்டணும்னு சொல்லி அன்சார் மௌலியோட சேர்ந்து சிடி கேட்டு வந்தீங்க, இப்ப முஜாஹிதோட சேர்ந்து நீங்களே வந்திருக்கிறீங்களே. அப்ப வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறோம். போன் பண்றாங்க. போன் பண்ணி அன்சார் மௌலியோட கொஞ்சம் போனை கொடுங்க, கடிதம் வந்திருக்கு பிஜே கொடுக்கணும், அவர் அங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு, 10,000 கதை சொல்ற அந்த ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. கடைசியில போன் போட்டு கேட்டு நம்ம மாவட்ட நிர்வாகிக்கார், நீங்க உண்மையிலே சித்திகாண்டு, எதுக்கு சித்திக்கிட்டா உண்மை பேசணும்ல, நீங்க உண்மையிலே சித்திகா முடியாதுன்னு வந்த பிறகு திருப்பி அவர ஊருக்கு தேடி மலையில அவர ஊருக்கு தேடி போய் கடிதத்தை கையில அவர செக்ரட்டரி கையில கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. எடுத்துக்கொண்டார், பெற்றுக்கொண்டாருன்னு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் இவ்வளவு திண்டாட்டம், ஏன் இவ்வளவு ஓடி? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நீங்க சென்னைக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, போக மாட்டீங்கிறது தெளிவா விளங்குது. அதனால நீங்க ஒண்ணுமே தேவையில்ல, ஒரே ஒரு கடிதம் மட்டும் தாங்க, அது முடியாதுன்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் உங்க அறிவை பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்க அறிவாளிங்கிறீங்கல்ல, நீங்க நேர்வழிங்கிறீங்கல்ல, அந்த நேர்வழியா வழிகேடாங்கிறத ஸ்ரீலங்காவுல பகிரங்க விவாதத்தில் சந்திப்பதற்கு நாங்கள் தயார். திரும்பவும் அவையில் சின்ன பொடியன்மார்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்க்கா விவாதம் நடக்கணும், சத்தியத்தை தெரியணும்னா தர சொல்லணும். இவர் மட்டும் இல்ல, இவர் லிஸ்ட்ல உள்ள அத்தனை பேரும் செய்கிற காரியம் இது. விளங்குதா? ஏசிகே முகமது ரஹ்மான் ஒருத்தர் 2 சிடி பேசினாரு, 3ஆவது சிடியோட ஆளை காணோம். எங்க வாங்க பேசுவோம், நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னா எல்லாருக்கும் தேவை பிஜே தானே, பிஜே தான் தேவைன்னா அங்க போங்கப்பான்னா அதுக்கு முடியாது. இப்ப எப்படி? இப்ப விசாவை காரணம் சொல்லிக்கிற வேண்டிய. அதனால இவர் தப்பிக்க நினைக்கிறார். தெளிவாக சொல்கிறோம், விசாவை காரணம் காட்டி தப்பிக்க முடியாது. எப்படியா நீங்க விசா எடுங்க, இல்லன்னா தாங்க நாங்க சட்டப்படி உங்களுக்கு விசா எடுத்து தருவோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க கேரண்டி, கடிதமே கொடுத்துக்கோ, நாங்க கேரண்டின்னு, நாங்க கேரண்டி பண்ணி உங்களுக்கு விசா எடுத்து தருவோம். அதனால தயவு செய்து விவாதத்திற்கு ஒப்புக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்றோம். சரியா? ஏன்னு கேட்டா மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க விவாதம் நடக்கணும். நீங்க தான் சொன்னீங்க இந்தியாவுக்கு போய் விவாதம் பண்ண வேண்டும். அதனால இவர் எப்படிப்பட்டவர்ங்கிறதையும் விளங்கிக் கொள்வதற்காக இந்த செய்திகளையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாகர்தான் ரபில் ஆலமீன்.